हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति की कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैणं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं
நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமதே நமः. ஸ்ரீஹரயே பக்ஷீஷோம்புதிலங்கனே ஜனகஜா விஸ்வாசனே வானரஹ ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹः உபதேஷ்டாசௌ ஹயோ ரக்ஷசः சத்ருக்ஷேத்ர விதாரணே கிட்டியபூத் யஃ பஞ்சதைவானனஹ மந்த்ரேஷோ லசதாத் சதா சஹ்ருதி மே ஸ்ரீராம பக்தி பிரதஹ. பரம கருணாமூர்த்தியான பகவான் சர்வேஸ்வரன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிறத தான் எல்லா சாஸ்திரங்களும் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்றது. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடா, எல்லாருக்குள்ளேயும் அணுலேருந்து ஆரம்பிச்சு அனுத்யஷ்ச மகத்யஷ்ச, அணுலேருந்து ஆரம்பிச்சு மகத்திலேருந்து எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். ஒரு எறும்பு ஓடுறது கீழே தரையிலேன்னால் அந்த எறும்புக்குள்ளேயும் ஒரு பரமாத்மா இருந்து இயக்கின்னு இருக்கார். மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அணுக்குள்ளேயும் அணுவாக அவர் இருக்கார். அணோரணியான் மஹதோ மஹியானி, பெரிய யானை வருதுன்னால் அந்த யானைக்குள்ளேயும் அவர் தான் பரமாத்மா தான் இருந்து அந்த சக்தியை கொடுக்கிறார். ஒரு ஆச்சரியம், ஒரு எறும்புக்கு உள்ள எந்த பரமாத்மா இருக்காரோ அவர் தான் யானைக்குள்ளேயும் இருக்கார். ஆனா ஆக்கிருதிக்கு தகுந்தா போல இல்லை. எறும்பு சின்ன தேகமா இருக்கு, அதனால சின்ன அந்தர்யாமியா இருக்கார். பெரிய யானை, டன் கணக்குல இருக்கக்கூடிய யானை, 300-400 கிலோ ஆகாரங்கள் சாப்பிடக்கூடியதான அந்த யானைக்கு பெரிய அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம் இல்லை. யானைக்கு தகுந்தா போல பெரிய அந்தர்யாமியா இருக்கார், சின்ன எறும்புக்கு தகுந்தா போல சின்ன அந்தர்யாமியா இருக்காருங்கிறது இல்லை. அந்தர்யாமியா இருக்கார் பகவான். கீதை முழுக்க சொல்லிவிட்டு கடைசியில பகவான், நான் இப்ப சொன்னதான இந்த பகவத் தத்துவத்தை தேடுறதுக்கு நீ ஹிமாச்சலம் போக வேண்டாம் அர்ஜுனா, நான் ரிஷிகேஷன் போறேன், ஏதான ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த ஈஸ்வர தத்துவம் எங்க அறிஞ்சிக்க வேண்டியதுன்னால் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. நான் சொன்னதான இந்த 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களுடையதான இந்த கீதையோட சாரம் எங்க இருக்குன்னால் உனக்குள்ளதான் இருக்கு. சர்வபூதானாம், உனக்கு உள்ள மாத்திரம் இருக்குன்னு நினைக்க கூடாது, எல்லாருக்குள்ளேயும் அதுதான். ஒரு நல்ல பாம்பு வந்தது அப்படின்னா கூட பாம்புன்னு பார்த்தா பாம்பு, அது அசையறத பார்த்தோமானால் உள்ளுக்குள்ள அந்தர்யாமி இருக்கிறதுனால தானே அது இயங்கிறது. அந்தர்யாமின்னு பார்த்துட்டோமானால் யாரிடத்துலையும் துவேஷம் வர்றதுக்கு ஹேத்துவே கிடையாது. நம்ம வெளியினுடைய தோற்றத்தையும் அவளுடைய சேஷ்டிதங்களையும் வச்சுட்டு ஒருத்தரை நம்ம அளக்கிறோம். ஞானிகள் எப்படி பார்க்கறான்னால் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அவன் தான் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே, எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கார். அர்ஜுனா திஷ்டதி, உனக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். உன்னோட சண்டை போடுற துரியோதனனுக்குள்ளேயும் அந்தர்யாமியா நான் தான் இருக்கேன். இங்க ஓட்டுற இந்த குதிரைக்குள்ளேயும் அந்தர்யாமியா நான் தான் இருக்கேன். எல்லாமாயும் நான் இருக்கேன். சர்வபூதானாம் ஹிருத்தேஷே பிராமயன் சர்வபூதான், அததான் வேதமும் போய் சொல்றது. பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்யதோ முகம் அதோ நிஷ்ட்யாபி தஸ்யாம் தே நாப்யாமுபரி திஷ்டதி ஜ்வாலமாலாகுலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மஹத். வேதம் அறிஞ்சாதான் அந்த பரமாத்மாவை அறிய முடியும். நாவேதவின்மனு தே தம் பிருஹம் தம்,
வேதம் அறியாதவர்கள் அந்த பெரிய வஸ்துவை அறிய முடியாது அப்படின்னு தீர்மானமா வேதம் சொல்றது. அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு வேதம் சாஸ்திரத்தை தவிர வேற அந்நிய வழி கிடையாது. எத்தனையோ சேட்டிலைட் விட்டுவிட்டால் எத்தனையோ விஞ்ஞானங்கள்லாம் வளர்ந்து கொடுத்து. ஆனா ஒருத்தருக்குள்ள இயங்குற அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு சாஸ்திர மரியாதையை தவிர வேற இன்னொரு உபாயம் இல்லை. ஹார்ட் எல்லாம் திறந்து வைத்தியங்கள்லாம் இப்போ அனாயாசமா பண்றா. தலையெல்லாம் ஸ்கல்லெல்லாம் திறந்து மூளையே எடுத்து கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி திருப்பி வச்சுடுறா. ஹார்ட்டையே எடுத்து வச்சுடுறா, எல்லா பார்ட்டையும் எடுத்து வச்சுடுறாள். போயிடுத்து பார்ட்டுனால் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிறதா. இப்போ முந்தையெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ ஹியூமன் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிறது. 3Dயிலே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு விட்டால் எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் என்ன உடம்பு முழுக்க தேடினாலும் கிழிச்சு பார்த்தாலும் உள்ள இருக்கிற அந்தர்யாமியை வேதம் சொன்னாலொழிய அறிய முடியாது. வேத மார்க்கத்தை தவிர இன்னொரு வழியில அறிய முடியாது. உள்ள அந்த அந்தர்யாமி இருந்தாதான் இந்த வைத்தியங்கள் டாக்டர் பண்றதெல்லாம் கூட எடுபடும். நம்ம நினைச்சுக்கிறோம் டாக்டர் தான் தன்வந்திரி நாராயணனே தான் அவதாரம் பண்ணி வந்திருக்கார், என்ன தொட்டு பார்க்கிறார். ஆயுர்வேத சாஸ்திரத்தை கண்டுபிடிச்ச அகஸ்திரே தான் எனக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கார், வைத்தியேஸ்வரரே வந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லிடுவா அதிசயத்துல. ஒரு ஊசி போட்டா கூட வைத்தியநாத சுவாமியே வந்திருக்கேன் இங்கேன்னு கூட சொல்லிவிடுவா. ஆனால் உள்ள அந்த அந்தர்யாமி இருந்தா தானே டாக்டர் பண்ற வைத்தியம் உபயோகம். உள்ள அந்த ஆத்மா இல்லைன்னால் டாக்டர் வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? வெறும் உடம்பை வச்சுட்டு யாரு தான் என்ன பண்ண முடியும்? உடம்பையும் தான் எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும்? ஐஸ் பொட்டிலேயே வச்சுட்டாலும் எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? பகவான் அந்தர்யாமி நகர்ந்துட்டானால் அப்புறம் நார ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஒரு வாசனை இருக்கு, நமக்கு ஒரு மரியாதை இருக்கு சமூகத்திலேனால் உள்ள அந்தர்யாமி இருக்கிறதுனால தானே. அந்தராத்ம திருக்கு அப்படின்னால் கோபிகைகள், நீ யசோத புள்ளேன்னோ நந்தகோபனுடைய புள்ளேன்னோ நாங்கள்லாம் வரல கிருஷ்ணா உன்னிடத்துல. நகலு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவானி அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்ம திருக்கு. எல்லா தேகத்துக்குள்ளேயும் இருக்கிற உள்ள இருந்து பார்க்கப்பட வேண்டியவன் சொல்ல வேண்டி இருக்க, உள்ள இருந்து பார்க்கிறவன் சொல்றான். பார்க்கப்பட வேண்டியவன் சொல்லிவிட்டால் துவைத்தமாயிடும். அப்ப பார்க்கறது யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். அத்வைதமோ நம்மளுடைய சித்தாந்தம், பாகவதம் முழுக்க அப்படித்தான் இருக்கு. அதனால கோபிகைகளுக்கு அந்த அத்வைதம் சித்திச்சிருக்கு. அவ சொல்றால் கண்ணால பார்க்க வேண்டிய வஸ்து இல்லை, நீ கண்ணு பார்க்கறதே உன்னாலதான். உள்ள இருந்து பார்க்கிறவனாக நீ இருக்க. அந்தராத்ம திருக்கு அப்படின்னா, திருக்குன்னா பார்க்கிறவன். பார்க்கிறதுன்னு ஆயிடுத்தானால் பார்க்கறது யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். பார்க்கப்படுறது பார்க்கிறவன் மூணா ஆயிடும். இந்த திரிபுட்டி வந்துடும். உள்ள இருந்து பார்க்கப்பட வேண்டியவன் சொல்லிவிட்டால் அப்ப பார்க்கறது யாரு? பார்வைன்னு ஒரு கிரியை வந்துடும். இங்க எல்லாமே பரமாத்மா தான். பார்க்கிறவன் ஒருத்தன் இல்லை, நம்ம பார்க்கிறதே அவரால் தான். காது கேட்கறதுன்னா அவரால் தான். 10 வார்த்தை நான் சொல்ல வந்திருக்கேன் இங்கேன்னால் அவரால் தான். காலார நடந்து ஏறி உட்கார்ந்துக்கிறோம்னால் அதுவும் அவர் கொடுத்த சக்தி தான். யஹா அந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் பிரசுத்தாம் அப்படிங்கிறார் துருவஸ்வாமி. உள்ள இருந்துட்டு என் கைகாலை அசைச்சுண்டு ஒரு எம கொட்டினா கூட அது ஆச்சரியமா பார்க்கணுமா. ஹார்ட் டிக்கெட்டுக்குன்னு அடிக்கிறது, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கு, யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆனா அடிக்கிறதே நெஞ்சு தொட்டுப்பார். அசாவாதித்யோ பிரம்மா. சந்தியாந்தனத்துல ஒரு நிமிஷம் கையை வச்சு பார். சில பேர் இங்க வச்சுக்கணும் கூட தெரியாது, தொப்புல தொட்டுப்பார். நெஞ்ச தொட்டுக்கணும்னு தெரியாது, கழுத்தை தொட்டுப்பால், தொப்புல தொட்டுப்பால். அசாவாதித்யோ பிரம்மா. டிக்கு டிக்குன்னு அடிக்கிறதேடா, இது எந்த எனர்ஜியில் அடிக்கிறது? கார் ஓடுறதுன்னா வெளியில ஃபியூயல் இருக்கு, அதுக்கு பேட்டரி பவர் இருக்கு, இன்னமும் ஒரு தயாரிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓடுறதுக்கு காரணம் புரியறது. ஹார்ட் அடிச்சுக்கிறதுக்கு எது காரணம் தெரியல. அது வேதம் சொன்னாதான் தெரியும். வேதம் சொல்றது உள்ள ஒரு பத்ம கோஷம் இருக்கு, ஒரு தாமரை மொக்கு போல ஒரு பாகம் இருக்கு, அந்த தாமரை மொக்கும் கவிந்து இருக்குங்கிறது. ஹார்ட் படத்தை பார்த்தோமானா, இன்னைக்கு கார்டியாலஜிஸ்ட் போனோமானால் வாசல்ல ஹார்ட் படம் வச்சிருக்கால், தாமரை மொக்கு மாதிரி தான் இருக்கு. இதை என்னைக்கு சொன்னது வேதம்? பத்மகோஷ பிரதீகாசம் அதோமுகம் அப்படிங்கிற ஒரு தாமரை மொக்கு கவிந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கான் ஹிருதயம். அதற்குள்ள இருக்கானாம் பரமாத்மா. நாபியாம் உபரிதிஷ்டதி. தொப்புள்ளேந்து ஒரு சான் மேலே ஹிருதயத்துல பரமாத்மா விளங்குறான். ஜுவாலமாலா குலம் பாதி
விஸ்வஸ்யாயதனம் மஹத். நீ வெளியில பார்க்குற உலகங்கள்லாம் உலகம் இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உலகம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கோவில் இருக்கு. ஆயதனம் அப்படின்னா கோவில். விஸ்வஸ்ய ஆயதனம் மஹத், பெரிய கோவில். ஸ்ரீரங்கம் பெரிய கோவில். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பேருன்னால் கோவில்னு சொன்னா காஞ்சிபுரம், பெரிய கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம். பெரிய கோவில்னு சொல்றோம், உனக்குள்ள ஒரு பெரிய கோவில் இருக்கு, உள்ள ஒரு பரமாத்மா படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு தான் புருஷன் அப்படின்னு அவனை பத்தி சொல்றதை தான் புருஷ சூக்தம்னு சொல்றோம். புரி சேதே இது புருஷா. புருஷன் புருஷன்னா இந்த நவத்வார புரியில எவன் வசிக்கிறானோ அவன் புருஷன். ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, வெளியில அலையாதே, அங்க இங்க தேடினா கிடைப்பான்னு நினைக்காதே. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயைய தமேவ சரணம் கச்சா, அவனையே சரணமாக அடை. சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம். உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை நீ சரணாகதி பண்ணினாதான் உனக்கு பராம் சாந்தியை அனுபவிக்க முடியும். எவ்வளவோ சம்பாதிச்சாச்சு, எவ்வளவோ உச்சத்தை தொட்டவாளெல்லாம் பார்க்குறோம், பரபரன்னு இருக்கா, ஒரு சமாதானம் இல்லை. இதே ஒரு ஞானியை பார்த்தோமானா அவரை பார்த்தாலே நமக்கே அவர் சாந்தி ஒட்டிக்கிறது நம்ம மேல. அலைஞ்சுட்டு இருக்கிற இந்த மனசு அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டோமானால் அந்த சாந்தி நம்மளையும் ஆட்கொள்றது. அதனால தானே பெரியவாளெல்லாம் அடிக்கடி போய் சேவிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், அவ சந்நிதியில இருக்கணும்னு நினைக்கிறோம். மகாபரிவாளை போல உள்ளவாள் படத்தை ஆத்துல வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு இனம் புரியாத ஒரு சாந்தி ஏற்படுறது. ஒரு நமன மகரிஷி, ஒரு ஞானானந்த சுவாமிகள், பேருக்காக 4 பேர் சொல்றேன், எத்தனையோ மகான்கள். அதுபோல நம்ம நேத்திக்கு இருந்த நடமாடும் தெய்வமா இருந்த பெரியவா, அவ படத்தை பார்த்தா கூட ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம். எங்கே எந்த வெளியில கிடைக்காது, இது அங்கதான் கிடைக்கிறது. கோவில்ல போனா கூட கிடைக்காததான ஒரு பெரிய சாந்தி இந்த ஞானிகள் முன்னாடி கிடைக்கிறது. அதனாலதான் சுவாமி சொல்லிவிட்டால் எனக்கும் மேல பக்தால் ஞானிகள்னு விட்டால். எங்கிட்ட கிடைக்காதது கூட ஒண்ணு கிடைக்கும். அங்க என்ன கிடைக்கும்னா, சம்சாரிகளுக்கு ஞானம் வந்தாதான் நான் கிடைப்பேன், அஞ்ஞானிக்கும் ஞானிகள் கிடைப்பார். ஞானம் வந்தாதான் பரமாத்மாவை அடைய முடியும். அஞ்ஞானிக்கும் சாதுக்கள் பாகவதால் இருக்கா, நானும் இருக்கேன்னு ஒருத்தரோட ஒருத்தரா அவளோட கூட ஒருத்தரா இருந்துட்டு அல்லல் படுற இந்த சம்சாரிகளுக்கு பெரிய சாந்தியை கொடுக்கிறார். பராம் சாந்திம். அவளால எப்படி கொடுக்க முடியறதுனால் அவள்கிட்ட நிறைஞ்சு இருக்கு, அதனால கொடுக்க முடியும். இருக்கிறவா தானே இன்னொருத்தர் கொடுக்க முடியும், இல்லாதவா கைதானே ஏந்த முடியும். இருக்கிறவா தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். பக்தியோ ஞானமோ இந்த சாந்தியோ யார்கிட்ட இருக்கோ அவ தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். அது கையால எடுத்து கொடுக்குற வஸ்து இல்லை, அவ அனுகிரகத்தினாலேயே கிடைக்கக்கூடியது. தத் பிரசாதாத் பராம் சாந்திம். அந்த சாந்தியை அடைஞ்சுட்டேயானால் அதுதான் நீ அடைய வேண்டிய பெரிய ஸ்தானம். ஸ்தானம் பிராப்தியசி சாஸ்வதம் அப்படின்னு சொல்ற இந்த கீதா விஷயம் இருக்கே, இந்த கீதை அர்ஜுனனுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுதோ தெரியாது. இந்த கீதை அர்ஜுனனே யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனே தனுஷை எடுத்து யுத்தம் பண்ண வச்சுது. காண்டீவத்தை எடுத்து நயோத்சீதி கோவிந்தே தூஷ்டிம் பபூவஹான்னு சொன்ன அர்ஜுனனே, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், குருநிஹத்வாஹி மகானுபாவானே ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷம் அபீகலோகே. இது எனக்கு புரியல, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், என்னை வளர்த்த மடியில் எடுத்து வளர்த்த பீஷ்மாச்சாரியர் தாத்தா, எனக்கு வித்தை சொல்லி கொடுத்த துரோணர், எனக்கு வேதாத்தியனம் சொல்லி கொடுத்த கிருபர், என்னோட வழிகாட்டிகள்னா எல்லாரும் எழுத்தாப்புல நிற்கிறார். இவாளோட நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்த அர்ஜுனனுக்கு தேர்தட்டிலே 18 அத்தியாயங்கள் உபதேசம் பண்ணி, அர்ஜுனனே யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனே தர்மாத்தி யுத்தா ஸ்ரேயோன்யத்தை க்ஷத்ரியஸ்ய நவித்யதேன்னு யுத்தம் பண்ண வச்சார். அந்த மட்டும் அந்த கீதை அர்ஜுனனுக்கு உபயோகப்பட்டது. ஆனால் இந்த கீதையோட முழு சாரமும் அறிஞ்சவர் யாரு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். இந்த கீதை கிருஷ்ணன் சொன்னானே தேர்தட்டுல, இவ்வளோ மெனக்கட்டு அசோச்சியா நன்வசோச்சஸ்தம்னு ஆரம்பிச்சு ஈஸ்வர சர்வபூதானாம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய பரியந்தம் சொன்னேன். இந்த கீதா சாரத்தை தெரிஞ்சின்றவர் யாரு இந்த உலகத்திலேன்னால், கீதார்த்தமோ சங்கீத ஞானமோ அப்படின்னு ஒரு கீர்த்தனம் தியாகராஜ சுவாமிகளோடது. கீதையோட அர்த்தமும் சங்கீதத்தோட ஞானத்தையும் முழுக்க அறிஞ்சவர் யாருன்னால் பரமஞானியான ஆஞ்சநேய சுவாமி அப்படிங்கிற. இந்த ஆஞ்சநேயருடைய பிரபாவத்துக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். அர்ஜுனனுடைய கொடியிலே தேர்ல கொடியிலே ஆஞ்சநேயர் நானும் இருக்கேன் அப்படின்னு கூட இருக்கா. பீமன்ட்ட கொடுத்த வாக்குக்காக மகாபாரதத்துல சௌகந்திக புஷ்பத்தை கொண்டு வரதுன்னு ஒரு கதை. பத்ரிகாசிரமம் பேர்ந்தால் பாண்டவால் திரௌபதியோட கூட
வாசல்ல கோலமிட்டு இருக்கிற காலத்திலே திரௌபதிக்கு ஒரு பெரிய காத்து வாக்குல ஒரு பெரிய தாமரச புஷ்பம், தாமரதான் 1000 இதழ் கொண்ட தாமரை. அது வாடவே வாடாது, அதனுடைய கந்தம் போகவே போகாது. தேன் அவ்வளவு நிறைஞ்சு இருக்கும். சௌகந்திக புஷ்பம்னு ஒரு புஷ்பம் வந்து அவள் இருக்கிற வீட்டு வாசல்ல, ஆசிரம வாசல்ல விழுந்தது. இந்த புஷ்பம் நிறைய கொண்டு வாங்கோ, மாலை கட்டி நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஸ்திரீகளுக்கு பொதுவா புஷ்பத்துல ஒரு ஆசை உண்டு. மங்கள திரவியங்கள்ல எனக்கு கொடுங்கோன்னு திரௌபதி பீமன்ட்ட கேட்க, குபேரபுரியில அது விளையறது. அந்த அலகாபுரியில போய் எப்படியாவது பிரிச்சுன்னு வந்துடுறேன்னு பீமன் கதையோட போற வழியில ஆஞ்சநேயரை சந்திச்சார் அப்படின்னு வனபருவால ஒரு உபாக்கியா ஹனுமத் பீம சம்வாதம்னு. அந்த சமயத்துல அந்த புஷ்பங்கள் இல்லாம எடுத்துன்னு வந்துட்டார். அப்ப ஹனுமார்கிட்ட பீமன் சொல்றார், எங்களோட கூடயே இருக்கணும், இப்ப வனவாசத்துல இருக்கோம், நாங்க முடிஞ்சதும் எங்களுக்கு சகாயமாக இருக்கணும்னு சொல்ல. அப்போ ஆஞ்சநேயர் சொல்றார், உங்களுக்கு சகாயம் நானா? பரமாத்மாவே உங்க ஆத்துல வந்து குதிரை குளிப்பாட்டிண்டு இந்த லெட்டரை கொண்டு கொடுன்னா கொடுக்கிற பியூனாக, லெட்டர் பியூனாக என்னவா இல்லை உங்க ஆத்துல பரமாத்மா? கிருஷ்ணாஷ்டோத்திரம்னு படிக்கிறோம், பரமாத்மனே நமஹா பரபிரம்மனே நமஹான்னு சொன்னா கூட மனசு அவ்வளவு உருகல்ல. ஓம் பாண்டவதூதாய நமஹா, ஓம் பார்த்தசாரதயே நமஹா, ஓம் துரியோதன குலந்தகாய நமஹா, ஓம் விதுராக்ரூர வரதாய நமஹா, ஓம் விஸ்வரூப பிரதர்சகாய நமஹா, ஓம் பீஷ்ம முக்தி பிரதாயகாய நமஹா, ஓம் சத்யவாச்சே நமஹா, ஓம் சத்யசங்கல்பாய நமஹா. பெரும்பாலும் அஷ்டோத்தரம் முழுக்க இந்த பாண்டவாளுக்கு போஷணம் பண்ணது தானே வர்றது கதையில. திரௌபதியை ரட்சிச்சான், துரியோதனாளுடைய குலத்தை ஒழிப்பேன்னு சங்கல்பம் பண்ணிண்டான், பாண்டவாளுக்கு தூதனாக போனான், பார்த்தசாரதியாக இருந்தான். கீதாமிருத மகோததையே நமஹ, கீதைங்கிற பெரிய ஞான ஆற பெருக விட்டான். பெரிய கடலை ஞான சாகரத்தை நமக்கு கொடுத்தான். இப்படி எல்லாம் வந்து அந்த கிருஷ்ணாஷ்டோத்திரம் சொல்றதே, அந்த பகவான் உங்களோட கூட இருக்கானே. ஆஞ்சநேயர் சொல்றார், இருந்தாலும் பீமா நீ கேட்டுன்றதுக்காக நான் அர்ஜுனனுடைய கொடியில, தேர்தட்டிலே கொடியில நான் வந்து இருக்கேன். என்னோட ராமன் தான் உங்களுக்கு கிருஷ்ணனாக இப்போ கூட இருந்து சகாயம் பண்ணிட்டு இருக்கான். அதுலேயும் கொடியிலையும் எதற்காக இருக்கேன்? என் ராமன் தேரோற்ற அழக நான் பார்க்கணும். கையில கடுவாலத்தை வச்சுண்டு தோத்திர வேத்ரைகபானையே பிரபன்ன பாரிஜாதாய, நீ எப்படி கதையால துரியோதன் தொடைய முறிக்க போறேன்னு பார்க்கறதுக்காக இல்லை, அர்ஜுனன் எப்படி பீஷ்மரை தள்ள போறான், துரோணாதிகளோட யுத்தம் பண்ண போறான்னு பார்க்கறதுக்காக இல்லை, என்னோட பிரபு எப்படி சாரத்தியம் பண்றான், சின்முத்ராங்கித ஹஸ்தனாய் ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமஹா அப்படின்னு நான் இருக்க போறேன். யுத்தத்திலே நீ சத்தம் போட்டேயானால் உன்னோட கூட சேர்ந்து சிம்ம கர்ஜனையாய் நானும் சத்தம் போடுறேன் அப்படின்னு சைன்யங்கள் 10,000 யானைகள் நடுங்கிறா போல உன்னோட சேர்ந்து நானும் கர்ஜனை பண்றேன் அப்படின்னு ஹனுமார் பீமன் எப்பெல்லாம் யுத்தத்துல சத்தம் போடுறானோ கூட சத்தம் போட்டுண்டு அர்ஜுனனுடைய தேர்ல குடியில இருந்தார் அப்படின்னு. அதனால கபித்வஜன்னு பேரு அர்ஜுனனுக்கு. ஆஞ்சநேயரே கொடியாக உடையவர். அவர் எப்படி இருக்கார் அந்த கொடியிலையும்னால், யுத்தத்துக்கு சகாயம் பண்றேன்னு வந்தவர் வீர ஆஞ்சநேயரா இருக்க வேண்டாமா? பஜ்ரங் பலியா இல்லை, பின்ன எப்படி இருக்கார்னால் மண்டி இட்டுண்டு அஞ்சலிஹஸ்தராய் தேர்கொடியில கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா. அவர் சொல்ற கீதை முழுக்க அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருந்த பொழுதும் கூட கிருஷ்ணனுக்கு ஒரு கண் மேல இருக்கிற கொடியில இருக்கு ஆஞ்சநேயர். வாக்கு அர்ஜுனன்ட்ட பேசுறது, கண்ணே ஆஞ்சநேயரை பார்க்கறது. ஆஞ்சநேயர்கிட்ட பார்க்கறதுன்னா ஆஞ்சநேயருக்கு இப்ப ஞானோபதேசம் பண்றாரா பகவான்? அர்ஜுனனை வியாஜீகரிச்சு ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்றாரான்னா நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கான்னு ஹனுமார் அடிக்கடி பார்த்து கேட்டுக்கிறாராம். நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா? ஏன்னால் ஞானி ஆஞ்சநேயர். ஒரு ஞானி முன்னாடி பேசுறது, இப்ப 1000 பேர் 500 பேர் உங்க முன்னாடி நான் பேசுறதுங்கிறது வேற. ஒரு மகாபுருஷாலின் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலானா அவளுக்கும் உகக்கரா போல நான் பேசுறதுங்கிறது அது ஒரு தனியான ஒரு பரீட்சை, எனக்கு தனியான ஒரு அதுபோல பல சந்தர்ப்பம் நமக்கு நேர்ந்திருக்கு. பல மகாபுருஷால் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு உங்க கதையை கேட்கணும்னே வந்திருக்கேன்னு பல இடங்கள்ல வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. சொன்ன பேர் சொன்னா எனக்கு விளம்பரம் ஆயிடும். அதனால என்னோட பரிச்சயமானவாளுக்கு தெரியும். அது 1 மணி 2 மணி நேரம் அவ முன்னாடி சொல்றதுங்கிறது எனக்கு தனி. அதுபோல நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஹனுமாரை பார்த்து அடிக்கடி கேட்டுக்கிறா. ஏன்னால்
இந்த சாஸ்திரத்தை அறிஞ்சவர் அவர் தானே. ஏன்னால் பூர்வ அவதாரம் ராமாவதாரத்துல முழு ஞானத்தையும் ராமனிடத்திலேருந்து பெற்றவர் ஹனுமார். அதோடு கூட இல்லை, ஒரு ஆச்சரியம், வாலிவதமானதும் தாரை வந்து அழறா. ராமாயணத்திலே கிருஷ்ணிந்தா காண்டத்திலே அழற காலத்துல தாரையை ஹனுமாரை கூப்பிட்டு சமாதானப்படுத்துங்கிறார். சுவாமி நேர ஏன்னா இவர் தான் அடிச்சிருக்கார் வாலியே. என்னதான் ராமர் சமாதானம் சொன்னாலும் நீங்க தானே அடிக்கவும் அடிச்சுட்டு சமாதானமும் பண்றியான்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணலாம். எல்லாத்துக்கும் மேலே குரங்குக்கு குரங்கு எடுத்து சொல்றா போல நம்ம சொன்னா எடுபடாது. அதது ஜாதிக்கு அவாவால் சொன்னாதான் அந்த வர்க்கத்துக்கு அவளுக்கு எடுபடும். அதனால ஹனுமாரை கூப்பிட்டு இந்த துக்கத்துல இருக்கிற தாரையை நீ சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ற காலத்துல ஒரு அத்தியாயம் ஹனுமார் கீதாசாரமாய் உபதேசம் பண்றார். ராமாயணத்துல ஒரு கீதை, ஹனுமாருடைய கீதை. ஒரு ஆச்சரியம் அதுல எப்படி இருக்குன்னா, பகவத்கீதையில என்ன சொற்கள் இருக்கோ அதே சொற்கள் ஹனுமார் சொல்றதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஹனுமார் என்ன சொன்னாரோ அதை பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா பூர்வ அவதாரம் இல்லையா, பூர்வ யுகம் இல்லையா. திரேதாயுகத்துல ஹனுமார் சொன்னதெல்லாம் ராமாவதாரத்துல இருந்து கேட்டு இருந்த பகவான் இப்ப கிருஷ்ணாவதாரத்துல இது எப்படி தெரியறதுன்னால் ராமாயணமும் படிச்சு கீதையும் படிச்சா தெரியும். கிருஷ்ணிந்தா காண்டத்துல ஹனுமார் சொல்றார் தாரேட்ட, சோச்சியா சோச்சசிக்கும் சோச்சியம் தீனம் தீனானு கம்பசே அப்படிங்கிறா. உபதேசம் ஆரம்பிக்கிறதையே சோக்கிக்க வேண்டாததுக்கு நீ சோக்கிக்கிற தாரே, இது தாப்பப்படாதே. ராமன் கையால் அடிபட்டவர் வீர சொர்க்கம் தான் அடைஞ்சிருக்கா, பரமபதம் தான் அடைஞ்சு உன்னையும் குழந்தையும் காப்பாத்துவார்னு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா ஒரு ஞான சாஸ்திரம். சொல்லு கூட எப்படி இருக்கு பாருங்கோ. அங்க சோச்சியா சோச்சசி கம் சோச்சியம்னு இருக்கு. இங்க பகவத்கீதை ஆரம்பம் பகவான் வாச்சா அசோச்சியானன்வசோச்சஸ்துவம் பிரஜாபாதாம்ச்ச பாஷசே. சொன்ன விஷயம்தான் ஒன்னா இருக்குங்கிறது இல்லை, சொன்ன சொற்கள் கூட ஒன்னா இருக்கு. அப்ப யார்கிட்டேந்து படிச்சுட்டு இருக்கார்? ஆஞ்சநேயர்கிட்டேந்து இவர். ஆஞ்சநேயர் அப்ப யார்கிட்ட படிச்சார்? இப்ப சுந்தரகாண்டம்னு நான் எடுத்துட்டேன்னா இந்த 1.5 மணி நேரத்துல சொல்லி முடியாது அவரோட பிரபாவம். அதனாலதான் சுந்தரகாண்டம்னு சொல்லாத ஹனுமத் பிரபாவம்னு எடுத்துட்டேன். கொஞ்சம் ஹனுமாரை இன்னொரு ஆங்கிள் நம்ம சேவிக்கலாம். ஏன்னா வெறும் சுந்தரகாண்டத்தை வச்சுட்டு ஆஞ்சநேயர் இவ்வளவுதான் தீர்மானம் பண்ணிட முடியாது. அதை தாண்டி இருக்கு ஆஞ்சநேயருடைய வைபவம். வீர பராக்கிரமத்தெல்லாம் சொல்றது சுந்தரகாண்டம். ஆஞ்சநேயருடைய பிரபாவம் எத்தகையதுங்கிறத ஆச்சரியமாக சொல்றது சுந்தரகாண்டம். அதற்கப்புறம் ஒரு கதை இருக்கு, ஒரு அத்தியாயம் இருக்கு ஆஞ்சநேயரை பத்தி. யாருக்குமே யாரை பத்தியுமே ஒரு ஆங்கிள் தானே தெரியும், ஒரு பேஜ் தான் தெரியும். இன்னொரு பக்கம்ங்கிறது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, அதை அறிஞ்சவாள் தான் அறிய முடியும். அதுபோல ராமாயணத்துல நம்ம பார்க்கிற ஆஞ்சநேயருங்கிறவர் சமுத்திரத்தை தாண்டினார், ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் பண்ணினார், அக்ஷகுமாரனை வதம் பண்ணினார், மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னி அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இதெல்லாம் சுந்தரகாண்ட கதையோட சாரம். சுந்தரகாண்டத்தை சொல்லுங்கோ 2 ஸ்லோகத்துல. என்னால் 2 ஸ்லோகத்துல இப்ப சொல்றேன் சுந்தரகாண்டம் 5 நிமிஷத்துல. அவர் எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர்னால் அஞ்சனானந்தனம் வீரம், அஞ்சனையினுடைய பாக்கியம் அவர். அஞ்சனாதேவிக்கு திருமலையில அவதரிச்சவர், அவளுடைய தபப்புஞ்சமாய் வாயு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவதரிச்சவர் வாயுகுமாரன் அவர். அஞ்சனானந்தனம் வீரம், அஞ்சனைக்கு கிடைச்சதான ஒரு பெரிய ரத்தனம், மகாவீரன் அவர். அவருடைய பெரிய காரியம் என்ன அவதாரத்திலேனால் ஜானகி சோகநாசனம், எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிறாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டே அந்த லக்ஷ்மி. லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரியும். அதனாலதான் ஸ்ரீரங்கம்னு சொல்றேன். ஏதோ தீட்சர் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்காருன்னு அதை சொல்றேன்னு நினைச்சுக்காங்க. யாரு பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம்னு ஸ்தோத்திரம் சொன்னாலும் எங்க ஊர் தாயாரை தான் நினைச்சுட்டாங்க. எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலே அனந்த பத்மநாபர் ஞாபகத்துக்கு வந்துடுவாரோ, அதுபோல தேவதேவ மகாதேவேன்னு ஆரம்பிச்சேலானால் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி சொல்லாத அந்த ஸ்தோத்திரம் முடியுமா? ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு உலகத்துக்கே அவள் படியளக்கிறாளோ. எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா அப்படின்னார் தேசிக. எவளுடைய கடைக்கண் ஓரக்கண் பார்வைப்பட்டதுனாலேயே பிரம்ம இந்திர குபேராதிகள்லாம் அந்தந்த ஸ்தானத்தை அடைஞ்சு பெரிய பெரிய லாபங்கள் எல்லாம் அடையிறாளோ, அந்த சீதை 10 மாசமா கண்ணீர் விட்டு இருக்கா. அந்த ரங்கநாயகி, அந்த மகாலட்சுமி கண்ணீரை துடைப்பால் யாரும் இல்லை. எவள் இடத்துல போய் நின்னுண்டு ஒரு பொட்டு கண்ணீர் விட வேண்டாம். பராசர பட்டர் சொல்றார்,
இப்படி கையை ஏந்திட்டா கூட தாயார் கலங்கி விடுவாளாம். அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பசிக்கிறதுன்னு குழந்தை இப்படி கேட்டா தாங்குவாளா? அம்மா தட்டு போடு அப்படின்னு சொன்னாதான் சந்தோஷம். குழந்தை அதட்டினாதான் அம்மாவுக்கு சந்தோஷம். அம்மா மம்மு கொடு அப்படின்னாதான் சந்தோஷம். அவள்கிட்ட போய் பசிக்கிறது ஏதாவது கொடு அப்படின்னா அம்மா அழுதுடுவா. என் வயத்துல பிறந்து ஒரு பிச்சைக்காரன் போல இப்படி கேட்கறானே. பிச்சைக்காரன்னா இப்படி கேட்பான், வயத்தை தட்டி கையை காமிச்சு கேட்பான். நீ கேட்கலாமா? என்னோட குழந்தை இல்லையா அப்படின்னு நினைக்கிறவளாம் பராசர பட்டர் சொல்றார் குணரத்ன கோஷத்தில். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. அவள்கிட்ட போய் நின்னாலே போருமா. தன் குழந்தை வந்திருக்குன்னு சொன்னா அம்மாட்ட அம்மா ஏதாவது குடுன்னு கேட்க வேண்டாம். குழந்தைய பார்த்ததுமே அம்மாக்கு தெரியும் என்ன வேணுமோ கொடுப்பா. இந்த அம்மா ஜெகன்மாதா, நாராயணனுடைய மகிழ்ச்சி, இவள் லோகமாதா. அவள் என்ன கொடுக்க, அவன்ல என்ன நினைக்கிறாள்? சாதாரண அம்மா கையில பிரெட் இருந்தா பிரெட் எடுத்து கொடுப்பாள், நேத்திக்கு பண்ண சப்பாத்தி இருந்தா சப்பாத்தி எடுத்து கொடுப்பாள். இந்த அம்மா என்ன கொடுப்பான்னால் குபேர ஐஸ்வர்யத்தை வேணா இந்த குழந்தைக்கு கொடுத்து விடலாமா? போய் நின்னதுமே ஸ்ரீரங்கத்துல இவனை வேணா குபேரனை ஆக்கி விடலாமா அப்படின்னு நினைப்பாலாம். ஐஸ்வர்யம் இல்ல அஷ்டமகா சித்திய கொடுக்கலாமா, இல்ல பரமபதத்தை கொடுக்கலாமா? ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. ஏன் இப்படி நினைக்கிறான்னால் கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீர்யே. ஏன் இவ்வளவு யோசிக்கிறான்னா என் முன்னாடி வந்து கையை இப்படி கும்பிடுத்தே. கஸ்மை சித் அஞ்சலி பரம் அப்படின்னா பராசர பட்டர் சொல்றார், தங்கை தனக்கு பாரமா? ஏதாவது சாமான தூக்குன்னா பாரமா இருக்கலாம், ஏதோ ஒரு பைய தூக்கு வெயிட்டான பையன்னா அது பாரமா இருக்கலாம். தாயார் என்ன நினைக்கிறாளாம், முன்னாடி வந்து நின்னதுமே பாரமா இந்த ரெண்டு கையையும் இப்படி தூக்கி அஞ்சலி பண்ணிவிடுதே அப்படிங்கிறான். தங்கை தனக்கு பாரம் இல்லை, ஆனாலும் இவள் நினைக்கிறாளாம் கஸ்மேச்சித் அஞ்சலி பாரம். ஐயோ ரெண்டு கையையும் கூப்பிடுதே, கையை இப்படி தூக்கி வேற என்ன பார்த்துக்க அஞ்சலி பண்ணிவிடுதே. இந்த கையில என்ன வைக்கலாம்? போராத்துக்கு கையை வேற இப்படி ஏந்திண்டு அம்மான்னு நின்றுட்டோமானால் இந்த கையில குபேர சம்பத்தை வைக்கலாமா? இல்ல அஷ்டமகா சித்தியை கொடுக்கலாமா? பரமம் பதம் வா. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. கஸ்மை சிதஞ்சலி பரம் வஹதே விதீர்யே அஸ்மை ந கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்பா. என்ன கொடுக்கறதுன்னு தெரியாத அம்பா தொம் லஜ்ஜசே. கொஞ்சம் தலை குனிஞ்சா போல இருப்பாள் ஸ்ரீரங்கத்துல தாயா. ஏன் தலை குனிஞ்சுன்னு இருக்காள்னால் இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கறதுன்னு ஆலோசிச்சுட்டே தலையை குனிஞ்சுன்னு விட்டாலாம். ஆலோசனை வந்து தானா தலை இப்படி குனிஞ்சு விடுமோனோ. நேர பார்த்து பேசிட்டு இருந்தாலானா நேர பார்ப்பாள், கொஞ்சம் ஆலோசனை வந்து தானால் அப்படி தலையை குனிஞ்சுடுவா, வேற வேற யோஜனைக்கு போயிட்டாள்னு அர்த்தம். அதுபோல தொம் லஜ்ஜசே கதயம் கோயம் உதார பாவகா. அவ்வளவு உதார குணமுடைய நீ ஏன் தலையை குனிஞ்சுக்கணும்? இங்க பெருமாள் வந்திருந்தார், பங்குனி உத்தரம் சேர்த்தின்னா பெருமாள் பக்கத்துல இருக்காருன்னா ஆத்துக்காரர் இருந்தா செத்த தலை குனிஞ்சுப்பா பழைய காலங்கள்ல. அதுபோல இங்க சேர்த்தி உற்சவம் இல்லையே, குழந்தை நாங்கள் தானே வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீ வெக்கப்படுறதுக்கு ஆண் பிள்ளையா இருந்தா கூட உன்னோட குழந்தைகள் தானே நாங்கள். அந்த காலத்துல ஆண் பிள்ளைகளை பார்த்தா ஸ்திரீகள் இயல்பா தலையை குனிஞ்சுப்பா, நேர கண் பார்த்து பேச மாட்டா. அதுபோல ஒரு கால ஆண் புள்ள வந்திருக்கேன்னு தலையை குனிஞ்சுக்கணுமானால் அது பிள்ளைக்கு கிடையாது அந்த தர்மம். வேற ஆண் பிள்ளையா இருந்தா வேணா, பரபுருஷாலா இருந்தா தலையை குனிஞ்சுக்கணும், எங்கேயாவது பார்த்து பேசணும். பரபுருஷனுக்கு தான் உண்டே தவிர தன் குழந்தைக்கு உண்டாது. ஏமா தலையை குனிஞ்சுன்னு இருக்கே அப்படிங்கிறார் பராசரப்பட்ட. நான் உன் குழந்தை தானே, நீ ஏன் தலையை குனிஞ்சுட்டு என்னை பார்க்கணும்? அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்ப தொம் லஜ்ஜசே. நீ என்னத்துக்கு என்னை பார்த்து லஜ்ஜப்படுற? கதையா எனக்கு சொல்லு, ஏன் வந்து லஜ்ஜப்படுற அப்படின்னுட்டு அவரே சொல்றார். இந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பேன்னு தெரியாம ஆலோசிச்சுட்டு தலையை குனிஞ்சுன்னு நிற்கிறாள் தாயார் அப்படின்னு. இந்த குழந்தைக்கு நான் என்ன கொடுப்பேன்? என்னை சுத்தி சுத்தி வருதே, என்னை நமஸ்கரிக்கிறதே, என்னை ஸ்தோத்திரம் பண்றதே, கையை கும்பிடுறதே, என்னை பார்த்து கையை ஏந்தி நிற்கிறது. என்ன கொடுப்பேன்னு நினைக்கிற அந்த ரங்கநாதன் தான் ராமன்னு சொன்னால் ரங்கநாயகி தானே சீதை. அந்த தாயாருக்கு ஒரு சோதனை. 10 மாசம் லங்கையில மாட்டிண்டு அசோகவனத்துல அழுதுண்டே இருக்கா. ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபி சமாவிரதாம் உபவாச கிருஷாந்தீனாம்னு
மருகி மருகி அப்படியே உடம்பெல்லாம் முருகி போயிடுத்து, அழுது அழுது முகங்கள்லாம் வீங்கி போயிடுத்து, வஸ்திரங்கள்லாம் அழுக்கடைஞ்சு பிரகாசிக்கிறது. மலின சம்வீதா, கோரமான ராட்சசிகளுடைய மத்தியில உட்காந்துட்டு இனிமேலும் நமக்கு மேற்கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கு, மேலே என்ன நடக்க போறதுன்னு தெரியாத தலையில கை வச்சுட்டு ஆலோசிச்சுட்டு இருக்கிற தாயாருக்கு, அம்மா கவலை விடாது, நான் வந்துட்டேன், இதோ ராமனும் பின்னாடி வந்துட்டே இருக்கார், அழிச்சுன்னு வந்துடுறேன், கூடிய சீக்கிரத்துல ராமனோடு உன்னை சேர்த்து ஒரு ஆசனத்துல நான் பார்ப்பேன் அப்படின்னு அபயம் கொடுத்த பெரிய பெருமை உடையவர் இந்த ஹனுமார். ஜானகி சோகநாசனம், ஜானகியோட சோகத்தை போக்கினார். கபீஷம் அக்ஷஹம் தாரம், எத்தனை குரங்குகள் இருந்தாலும் போறேன்னு தைரியமா கிளம்பினவர் இவர் தான். அதனாலதான் கபிகளுக்குள்ள ஈசன் இவர். கபீஷம் அக்ஷஹம் தார், ராவணனவதம் பண்ணின ராமன் கூட அவருக்கு பெருமை இல்லை. ராவணஹந்தா அப்படின்னு வால்மீகி ஒரு இடத்துல எழுதல, இந்திரஜித் ஹந்தான்னு லக்ஷ்மணனுக்கு எழுதல. ஆனா ஆஞ்சநேயரை பத்தி சொல்றதே அக்ஷஹந்தாரம், அக்ஷகுமாரன வதம் பண்ணின ஆஞ்சநேயர். ஏன் இந்த பிருதம்னால் 100 ராவணன் 1000 இந்திரஜித்துக்கு சமமா இந்த அக்ஷகுமாரன். அவனை எப்படி யுத்தம் பண்ணினார்? விளையாட்டா யுத்தம் பண்ணினார். அவன் காலை பிடிச்சி பிள்ளையாருக்கு சதுர்கா போடுறா போல காலை பிடிச்சி ஒரு சுழட்டி கீழே ஒரு அடி அடிச்சார். விளையாட்டு தான், சேஷ்டையாவே சுபாவத்தில் உள்ள அந்த ஆஞ்சநேயர் காலை பிடிச்சி சுழட்டி ஒரே அடி அடிச்சார். அக்ஷஹம் தாரம், பயம்னா என்னன்னே தெரியாத இருந்த லங்கைக்கு பயங்கர அனுபவத்தை கொடுத்தார். ராவணன் இருக்கான், இந்திரஜித் இருக்கான், நமக்கு ஏது பயம்னு இருந்த லங்கா வாசிகளுக்கு பயம்னு ஒன்று உண்டுன்னு பேதி மாத்திரை கொடுக்குறா போல பயம்னு ஒன்று உண்டுங்கிறத காமிச்சு கொடுத்தவர் இந்த உணர்வே ஆஞ்சநேயர் தானா. வந்தே லங்கா பயங்கரம் கோஷ்பதி கிருதவாராசிம், சமுத்திரத்தை தாண்டினார். எப்படி தாண்டினார்னால், ஒரு பசுமாட்டினுடைய அடிவைப்பை எப்படி ஒரு மனுஷன் தாண்டுவானோ, பழைய காலங்களில் கிராமங்களில் மந்தரையாக தானே இருக்கும், மாடு இப்படி கால் வச்சுன்னு போனால் அந்த ஷூவோட அடிவைப்பு மாதிரி இருக்கும் பசுவனுடைய கால் அடிவைப்பு. கொஞ்சம் மழையும் தூத்தல் போட்டுதானால் அந்த காலடி வைப்பில் கப்பன் சாசராட்டம் ஜலம் தேங்கி இருக்கும். ஒரு கப்பலை ஜலம் வச்சா போல கிராமங்களில் பார்க்கலாம் கோஷ்பதி. அதை தாண்டறதுக்கு லாங் ஜம்ப் மாதிரி யாராவது 100 அடி பின்னாடி ஓடி போயிட்டு மூலக்கச்சம் கட்டிட்டு ஓடி வந்து தாண்டுவானோ. அந்த கால் அடி வைப்பு, பசுமானுடைய காலடி வைப்பு, அதில் கொஞ்சம் ஜலம் தேங்கி இருக்கு மழை பெஞ்சதுல. அதை தாண்டனம்னு சொன்னால் காலால் நடந்துட்டு இருக்கிறதையே 2 காலுக்கு எடுக்கல 2-3 அடி வைப்பு போயிடும். பசுவனுடைய அடி வைப்பு ரொம்ப சின்னது தானே. அந்த பசுவோட அடி வைப்பு என்ன அளவோ அந்த அளவு தான் இருந்துதான் ஹனுமாருக்கு 1000 மைலுடைய சமுத்திரம். கோஷ்பதி கிருத வாராசிம், இந்த சமுத்திரத்தை அப்படி தாண்டினார். 80,000 ராட்சசால் 7 மந்திரி குமாரால் 5 சேனாபதிகள் எல்லாம் வதம் பண்ணினாரே. எப்படி பண்ணினார்னால், கதை கேட்டுட்டே கொசு அடிக்கிறா போல அடிச்சாராம். மசகம்னு பேரு கொசுக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம், ராமாயண காலத்திலேயே கொசு இருந்திருக்கு, வால்மீகி உதாரணத்துல சொல்றேன். மசகீகிருத ராட்சசம், மசகம்னு பேரானதுனாலதான் அதுலேருந்து மருவிதான் மஸ்கிட்டோ அப்படிங்கிறார். பாணிகிரகணம் பண்ணினவனுக்கு ஹஸ்தபந்தனம், பர்த்தாவுக்கும் மனைவிக்கு என்ன இன்னைக்கும் ஹிந்து லாபடி ரூல்ல எப்படி இருக்குன்னால், பாணிகிரகணம் ஆனாதான் விவாகமானதா அர்த்தம். ஹிந்துலால வெறுமன திருமங்கல்யம் கட்டினா கல்யாணம் ஆனதா கிடையாது. அம்மி மிதிச்சு பாணிகிரகணம் பண்ணி சப்தபதி பண்ணி முடிச்சாதான் கல்யாணமானதாக ஹிந்துலால ஏத்துக்கிறார். அதனால ஹஸ்தபந்தம், கையை பிடிக்கிறது, அதுலேருந்து வந்தது தான் ஹஸ்பண்டு அப்படிங்கிற. ஹஸ்தபந்தம் வந்தது இல்லையா கையோட, அதுலேருந்து ஹஸ்பண்டுங்கிறான். மஸ்கிட்டோ அப்படிங்கிறான். மசகம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம், ராமாயண மாலைக்கே இது ஒரு பெரிய தரளமணியா, குஞ்சம் போலையா. ஒரு மாலையில் எப்படி ஒரு குஞ்சம் கீழே அழகா பிரகாசிக்கிறதோ பெண்டண்டுங்கிறாளே, அதுபோல ராமாயணமாகிற பெரிய ஹாரத்துக்கு ஒரு டாலர் போல, வைர டாலர் போல பிரகாசிக்கிறாராம் ஹனுமார், ஒரு தனி ரத்னமாக. ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்துமஜம், 2 ஸ்லோகம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹம் தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இப்பேற்பட்ட பிரபாவமுடைய ஆஞ்சநேயர் பட்டாபிஷேகங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம்
ஆனதுக்கு அப்புறம் ராமனிடத்திலே காலடியில உட்கார்ந்துட்டு அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஹனுமார், அசாத்திய சாதகர். 1000 மைல் தாண்டின கதையை தான் சுந்தரகாண்டம்னு நம்ம பெருமையா படிக்கிறோம். 10,000 மைல் தாண்டினார் ஒரு சந்தர்ப்பம். 1000 மைல் சமுத்திரம் தாண்டினதை பெரிய காண்டம் சுந்தரகாண்டம்னு படிக்கிறோமே, இதை காட்டிலும் ஒரு பெரிய சாகசம் பண்ணார். 10,000 மைல் தாண்டினார். லங்கையிலேருந்து ஹிமாச்சல பர்வதத்தில் இருக்கிற துரோண பர்வதத்துக்கு போய் ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்தார். ஓஷதி பர்வதான சர்க்கத்தை பார்த்தோமானால் சுந்தரகாண்டம் ரொம்ப சின்னதா இருக்கு. அவ்வளோ பெரிய மலையை, ஓஷதி மலையே கையில பேத்து கொண்டு வந்து, மலையே பேத்து கொண்டு வந்து சஞ்சீவினி பர்வதத்தை எல்லாரையும் காப்பாத்தினார். மலையை கொண்டு வந்து காப்பாத்தினார். அப்படி மலையை கொண்டு வந்த காலத்துல எல்லாரையும் காப்பாத்திட்டு திருப்பி மலையை கொண்டு போய் வெயின்னு சொல்ல வேண்டாம். அதுதான் யோகிகளுக்கு அடையாளம். ஒரு காரியத்தை செஞ்சாலானா தவறுதலே இருக்காத வாழ்க்கை. யோகத்துல என்ன ஒரு அழகுனால் தவறுதல்ங்கிறதே அவளுக்கு ரொம்ப குறைவு, வரவே வராது. யோகம் பழக பழக என்ன ஆகும்னார் பதஞ்சலி, தப்புங்கிறதே அவளுக்கு நேராது. மறந்து போயிடுது, ஞாபகம் இல்லை, கவனிக்கல அப்படிங்கிறதே சொல்ல மாட்டான். யோகத்துல அப்படி ஒரு பெரிய பழக்கம் நமக்கு ஏற்படும். திருப்பி கொண்டு போயின்னு அவரை சொல்ல வேண்டாம், கொண்டு வரதான் ஜாம்பவான் சொன்னார். எடுத்த இடத்துல திருப்பி கொண்டு போய் வச்சுட்டு வர்றார் ஹனுமார். அதுவும் எப்படி வச்சார்னால் கொண்டு வரதுக்கு தான் போனாரே தவிர, இங்கேருந்து லட்சியம் வச்சு லங்கையிலேருந்து அந்த துரோண மலைக்கு ஹிமயமலையினுடைய சிகரத்துல ஒரு சிகரம், அந்த இடத்துல லட்சியம் வச்சு தூக்கி எறிஞ்சாராம். கரெக்டா போய் எடுத்த இடத்துல விழுந்துதான். 10,000 மைல் தூரத்தை இங்கேருந்து லட்சியம் வச்சு அடிக்கணும்னு சொன்னால், வைக்கணும்னு சொன்னால், அப்போ ஹனுமாருடைய பிரபாவம், ஒரு மலையை தூக்கி அதுவும் அந்த இடத்துல வைக்கணும் எடுத்த இடத்துல என்னால் இப்ப ஏற்பட்ட பிரபாவம். அப்படி மலையை தூக்கி திருப்பி கொண்டு போற அவசரத்துல தான் விபீஷண சுவாமி சொன்னார், ராமலக்ஷ்மணாதிகள் எங்க எல்லாருக்கும் உயிரை கொடுத்த பிராண தத்துவம், நீங்கள் மலையை வச்சின்றபடியே ஒரு நிமிஷம் இருக்கணும், நான் உங்களை ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அப்புறமா மலையை கொண்டு போடுங்கன்னா. அப்ப விபீஷணர் பண்ணதான ஸ்தோத்திரம் தான் ஆபதுத்தாரண ஹனுமத் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். அப்படி விபீஷணருக்கு காட்சி கொடுத்த அவசரம் தான் இன்னைக்கும் சஞ்சீவினி மலையோட இருக்கார் இல்லையா ஹனுமார். ஒரு கையில கதையும் ஒரு கையில மலையோடையும். இது விபீஷணனோட உபாசனா மூர்த்தி. விபீஷண சுவாமி இந்த கோலத்துல இருக்கிற ஹனுமாரே ஸ்தோத்திரம் பண்ணினார். வாமே கரே வைரிபிதம் வஹம் தம், அழகான ஸ்தோத்திரம். ஆபத்துகள்லாம் தெரிச்சு போயிடும். இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலானால் காராகிருகே பிரவாசேவா, வெளியில போனாலும் சொல்றது வந்தாலும் சொல்றது. ஏஸ்மரம் கெஞ்சனாசுதம், யாரு ஹனுமாரை நினைக்கிறாளோ அவளுக்கு எந்த விபத்தும் ஏற்படாது. ஹனுமாரை நினைச்சுட்டு பிரயாணம் பண்ணினோமானால் எந்த விபத்து ஏற்பட, கிளம்புறதையே 1000 கவலையோட கிளம்புறது. வெளியில போனா திரும்பி ஆத்துக்கு வர்றது எவ்வளவு பாடா இருக்கு இப்போ இருக்கிற ஸ்திதிக்கு. ஆனா ஹனுமாரை நினைச்சுட்டு யார் போறாளோ அவளுக்கு எந்த விபத்தும் நேராது, எந்த கஷ்டமும் நேராது. இப்படி எல்லாம் அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லி, வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தயே. வஜ்ரதேகம் உடையவரா, காலனுக்கும் காலனா, பரமேஸ்வரனோட அம்சம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட அஷ்டோத்தரத்திலே ஓம் ருத்ரவீரிய சமுத்பவாய நமஹா, பரமேஸ்வராம்சமா வந்த ஹனுமாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு. பரமேஸ்வரனுடைய அம்சம் ஹனுமார். ராம கைங்கரியத்துக்கு எல்லா தேவதைகளும் வானரர்களா வந்தால், தேவைஹி வானரத்துவம் உபாகதைஹி அப்படின்னா, இந்திரனே வாலியா வந்தான், சூரியபுத்திரனே சுக்ரீவனாக, புத்திரன்னு சொல்றது இங்க அம்சம், சூரியனே சுக்ரீவனாக வந்தான். அக்னி விஸ்வகர்மாவனுடைய குழந்தையிலே நலன் நீலனாக வந்தால், பிரம்மாவே ஜாம்பவானாக வந்தார். இப்படி பகவானுடைய அவதாரத்திலே எல்லாரும் வந்து கலந்துக்கிறதே ஸ்ரீராம ராமராமேத்தின்னு எப்போது சொல்லிட்டு இருக்கிற பரமேஸ்வரன் கைங்கரியத்தை விடுவாரா? ராமநாமத்தை அனவரத்தமும் தானும் ஜெபிச்சுண்டு, தான் ஜெபிக்கிறதோட இல்லை, மனைவி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறா. ரமே ராமே ரமே மனோரமே ராமே ரமே மகே மனோரமே, ஹிமவானுடைய புத்திரியே நீ வந்து ராமநாமத்திலேயே எப்பொழுதும் ரமி. ரமே ராமே ரமே மனோரமே. இந்த 1000 நாமா சொல்ல முடியலைன்னா கூட விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹான்னே சாஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஏன்னா 16க்கு பூர்ணம்னு ஒரு கணக்கு உண்டு. பழைய காலங்களில் அணா கணக்கில் விவகாரம் பண்ணுற காலத்தில் 16 அணா சேர்ந்தா பூர்ணம், 1 ரூபான்னு ஒரு கணக்கு இருந்தது. 16க்கு பூர்ணம்னு பேர்.
வேதத்திலையும் ஷோடசகலோவை புருஷா 16ங்கிறது ஒரு மங்களமான நம்பர். பகவான் எப்படி இருக்கான்னார், 16 கலைகளோட இருக்கான் அப்படி. ராமாயணம் ஆரம்பிக்கிறதையும் 16 கேள்வியோட ஆரம்பிச்சார் வால்மீகி நாரதரை பார்த்து. 15 கேள்வி கேட்கக்கூடாதா, இல்லை 20 கேள்வி கேட்கக்கூடாதா, 16ன்னு ஏன் கேட்கிறார் அப்படின்னால் 16ங்கிறது பரமபுருஷனுடைய ஒரு நம்பர். அது அந்த ரீதியில 16ங்கிறது ஒரு லக்கம், 16 சேர்ந்தது பூர்ணம். 16 அணா பூர்ணம்னு அணா பைசா காலத்துல வச்சிருந்தா. அப்புறம் தான் 4 அணா 8 அணான்னு கூட கொஞ்சம் காலத்துல பைசாவான பொழுது கூட அணாவா தான் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் தான் 25 பைசா 50 பைசானாச்சு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுது. 16 சேர்ந்தா ஒரு பூர்ணம். சஹஸ்ரநாம தத்துல்யம்ங்கிறாரே, 1000 நாமத்துக்கு சேர்ந்தது சஹஸ்ரநாமம்னு சொல்ற இந்த ராமநாமம்ங்கிறாரே. எப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கவனிச்சு சொன்னோமானால் ராமநாமம் மாத்திரம் 16 முறை வருது. ராமநாமம் மாத்திரம், எந்த நாமமும் இவ்வளோ ரிப்பிட்டேஷன் கிடையாது சஹஸ்ரநாமத்தில். சில நாமாக்கள் திரு அச்சுதன் மாதிரி, சில நாமாக்கள் கோவிந்த நாமாக்கள் ரிப்பிட்டேஷன் வரும். 1 2 3ன்னு தான் வருமே தவிர, ஒரு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கவனிச்சு சொன்னோமானால் ராமநாமம் தான் அதிகம் வருது. அதுவும் எத்தனை முறை வருது? 16 முறை வருது. அதனால சஹஸ்ரநாம தத்துல்யம் எல்லாம் ஒரு கணக்கோடு தான் சொல்றா, கணக்கில்லாத ஒன்றும் சொல்லலை. ராமோ விராமோ விரஜா மார்கோ நேயோ நயோ நயஹான்லாம் வருது இல்லையா? திரும்ப திரும்ப ராமன் ராமன் வருது இல்லையா? 16 சேர்ந்துதானால் பூர்ணம். அதனால சஹஸ்ரநாம தத்துல்யம். சஹஸ்ரநாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும். ராமநாம வரானனே. அந்த 16 சொல்ல முடியலைன்னால் கடைசியில 3 முறை சொல்றதுங்கிறது வேத சம்பிரதாயம். வேதம் எதை சொன்னாலும் 3 முறை சொல். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 16க்கும் சோம்பலா இருக்கு. 16 தடவை ராமநாமா சொல்றதுக்கு சோம்பலா இருக்குன்னா ஒரு 3 தடவை சொல்லிடுப்பா. சொல்லிடுன்னு சொல்லாம தானே சொல்லி காட்டுறா. ஸ்ரீ ராம ராம ராமேதி. இப்ப ஸ்லோகமானா சொல்லித்தானே ஆகணும். வெறும் நாமாவா இருந்தா ஸ்கிப் பண்ணிவிடுவான். ஒரு தடவை ராமான்னு சொல்லியாச்சு போரும்பான். ஸ்லோகமா சொல்லிட்டோமானால் ஸ்லோகம் சொல்றதையே அதுல ராமநாமம் வந்துடுறது. 3 முறை வந்துடுறது. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. தட்சிணாமூர்த்தி எப்போதும் கையில ஜபமாலை வச்சுட்டு ஜபிக்கிற மந்திரம் ராம மந்திரம். நாமக்கல் ஆஞ்சநேயர் 2 கைக்கு இடுக்கல ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். நாமக்கல் போய் தரிசனம் பண்ணோமானா, நான் பிராச்சீனமானது 1000 வருஷம் குறைச்சல. பிராச்சீனமான ஹனுமார் சன்னதி, பிராச்சீனமானது நாமக்கல் ஆஞ்சநேயர். அப்புறம் தான் நங்கநல்லூர் பாக்கி இடங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சா. அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்தோமானால் 2 கைக்கு இடுக்கல ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. அதை கவனிச்சு பார்த்தவாளுக்கு தான் தெரியும். இல்லைன்னா மேலே வடமாலையை ஒண்டி பார்த்துட்டு வந்து விடுவா. பெரிய வடமாலையா போட்டிருக்காளே, எத்தனை கிலோ உளுந்து ஊற போட்டால், எத்தனை பேரா சேர்த்து தட்டினா, எவ்வளோ வடையில கோத்துருக்கா இந்த மாலை, இதுல எத்தனை வடை நமக்கு கிடைக்கும் கைக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டு வரவாள் உண்டு. ஆனா அந்த 2 கைக்கு எடுக்கல ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கா. கன்னியாகுமரி போனோமானால் குமாரி தேவி கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. விஷ்ணு துர்க்கை ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. சுப்பிரமணியர் திருச்செந்தூர்ல ராமநாமம் ஜபிச்சுட்டு ஜபமாலை கையில வச்சுட்டு இருக்கார். பிரபாதேவி போனோமானா சித்தி விநாயகர் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். ஒரு கையில இப்படி உட்கார்ந்து யோகத்துல எங்கேயும் குழக்கட்டையோட பார்க்கக்கூடிய ஹனுமார் ஜபமாலையோட பிரகாசிக்க. அதனாலதான் எங்கேயும் இல்லாத பிள்ளையாருக்கு உள்ள பெருமை சித்தி விநாயகர்ல. கோட்டீஸ்வரெல்லாம் வந்து நிற்கிறான் பேட்டிக்காக. உலகத்துல யாரெல்லாம் பார்த்து நம்ம பிரமிக்கிறோமோ அவெல்லாம் வந்து அங்க நின்றுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் கிடைக்காதா கணபதி தரிசனம்? ஏன் நிற்கிறான்னால் ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறார் துளசிதாசன். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு காஷி முகுதி ஹேதுபதேஷு மகிமா ஜாசு ஜானகணராவு பிரதம பூஜிதே நாம பிரபாவு. எந்த பூஜை பண்ணினாலும் பிள்ளையாருக்கு முதல் பூஜை பண்ணு. ஆயுஷோமத்திலேருந்து ஆரம்பிச்சு சதாபிஷேக பரியந்தம் பிள்ளையார் பூஜை இல்லாத ஒரு பூஜை உண்டோ? நீங்க எந்த பூஜை வேணாலும் பண்ணிக்கோங்க, முதல்ல மஞ்சப்பொடியை பிடிச்சி பிள்ளையார பூஜிக்கணும். பிள்ளையார் பூஜை இல்லாத எதுவுமே இல்லை. பார்வதி கல்யாணம் பண்ணி வச்சாராம் பிரம்மதேவன். கல்யாணத்தை ஆரம்பிச்சார், தடங்களாவே இருக்கு. ஸ்காந்த புராணம் சொல்றது தடங்களாவே இருக்கு. ஏன் தடங்களா இருக்குன்னால் பிள்ளையார் பூஜை பண்ணாதான் ஆரம்பிச்சு விட்டாராம். அப்புறமா பரமேஸ்வரன் கூப்பிட்டு சொல்லி மகாகணபதியை பூஜைன்னதும் கணபதியை பூஜிச்சதும் தான் விவாகம் நிர்விக்னமா நடந்ததுன்னு ஸ்காந்த புராணம் சொல்றது. அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, பார்வதி பரமேஸ்வரால்
கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே கணபதியோட தத்துவம் இருக்குன்னு தெரியறது. ஏன்னா பிரணவஸ்வரூபம் அவர், ஓம்ங்கிற சொல்லுனுடைய உருவானவர் அவர். பேருக்கு தான் சிவகுமாரன்னு நம்ம சொல்றமே தவிர, பார்க்கடல் கடையிற காலத்திலையும் மந்திரமலையை கொண்டு போட்டால், வாசுகியை கயிறாக்கினால் 33 கோடி தேவதைகள் 66 கோடி பேர் கடைய ஆரம்பிச்சால் அப்படியே மலை நின்று போயிடுது, ஸ்தம்பிச்சு போயிடுது. அப்புறம் பகவான் சொல்றால் மகாகணபதியை குட்டிக்கல, அதனாலதான் நின்று போயிடுது, எல்லாருமே குட்டிக்குவோங்கிறா. 66 கோட்டிக்குமா குட்டின்ட்டு தான் அப்புறம் தான் மந்திரமலை நகர ஆரம்பிச்சுதான். அப்போ கணபதியோட பிரபாவம் எத்தகையதா இருக்கு. இவ்வளவு பெருமை கணபதிக்கு எதனாலேன்னால் ராமநாமம் ஜபிச்சுன்னு இருக்கார். ராமநாமத்தினுடைய பெருமை எல்லாம். ஜபமாலை இல்லாத தெய்வமே கிடையாது அப்படின்பார் என்னோட குரு. எல்லாரும் கையில ஜபமாலை வச்சுட்டு ராமநாமம் ஜபிக்கிறார். மகாகணபதி ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு. வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராயே, காலாக்னி ருத்ரன் யாரு? காலாயே நமக்கு காலாயே கலவிகரணாயேன்னு எந்த பரமேஸ்வரனை கொண்டாடுறோமோ அந்த சொல்லால விபீஷணன் நீங்க ஸ்தோத்திரம் பண்றா. அந்த தெய்வமா இருந்தா தானே அந்த சொல்ல முடியும். வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராயே அமித தேஜசே, அளவில்லாத தேஜஸ் உடையவராம் பிரம்மச்சரியம் ஆஞ்சநேயர். பிரம்மாஸ்திரத்தையும் தூள் தூளா ஆக்கிடுவாரா. 3 அஸ்திரத்துக்கு பர்த்தி கிடையாது, அதை அணைக்க முடியாது, யாரும் போட்டுட்டா போட்டதுதான். நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அந்த பிரம்மாஸ்திரத்தையும் ஊசிவடி போல பண்ணிடுவாரா ஹனுமார். அது கூட இவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லையா, தூள் தூளா ஆக்கிடுவார். பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மை, பிரம்மாஸ்திரமும் கட்டுப்படாதவர் உலகத்திலேயே ஒருத்தர் உண்டானால் அன்னைக்கு என்னைக்கும் ஆஞ்சநேயர் ஒண்டிதான். பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தையே, பரமேஸ்வராம்சமான ஹனுமாரை நான் நமஸ்கரிக்கிறேன். இங்கே மூல நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விசேஷம். ஹனுமாரை பற்றி இங்கே நம்ம நினைக்கிறோம், இங்கே நானா நாளிலேன்னா நமக்கு பெரிய பாக்கியம். வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திரஸ்தம்பனாயாஸ்மி நமஸ்ரீ ருத்ரமூர்த்தையே, பரமேஸ்வராம்சமாக இருக்கிற ஆஞ்சநேயனே நமஸ்கரிக்கிறேன். மர்க்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகா சத்ருன் சம்ஹரமாம் ரக்ஷா ஸ்ரீயம் தாசாய தேஹிமே, எல்லாம் விபீஷணன் பண்ணதான ஸ்தோத்திரம். மர்க்கடேஷா மகோத்சாக, எப்பொழுதும் உற்சாகமா இருக்கிறவர். சர்வசோக விநாசகா, யாரெல்லாம் அவரை நினைக்கிறோமோ பூஜிக்கிறோமோ எல்லாருடைய சோகத்தையும் பார்த்து பார்த்து நிவர்த்தி பண்றவர். சீதையோட சோகத்தையே போக்கினவர். சீதை இருக்கால் கவலைப்படாதீங்கோன்னு சூடாமணி கொடுத்து ராமனுடைய சோகத்தையே போக்கினவர். லக்ஷ்மண பிராணதாப்திரே நமஹா, லக்ஷ்மணனுக்கு உயிரை கொடுத்தவர். பிராண தத்துவம் ஆஞ்சநேயர். சர்வசோக விநாசகா, ராமாயண காலத்திலேயே எல்லாருடைய சோகத்தையும் போக்கினவர் அவர். சத்ருன் சம்ஹரா, சத்ருக்கள் எல்லாம் ஒழிக்கணும், என்னை எப்பொழுதும் ரட்சிக்கணும். மாம் ரக்ஷா, எனக்கு எல்லா பாக்கியத்தையும் நீங்க கொடுக்கணும். ஸ்ரீயம் தாசாய தேஹிமே, உங்களுடைய தாசன்னா எனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுங்கோ அப்படின்னு ஒரே ஸ்லோகத்துல எல்லா பிரார்த்தனையும் இருக்கு பாருங்க. சர்வசோக விநாசகா சத்ருன் சம்ஹரா மாம் ரக்ஷா ஸ்ரீ. எங்க பெரியவாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்பா, நித்திய ஒரு தடவை சொல்லும், முடிஞ்ச போதெல்லாம் சொல்லுவோம். வெங்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகா. ஏன்னா அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரே நமோஸ்துராமாய சலக்ஷ்மணாயேன்னு தெய்வத்தை வேண்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கே காரிய சித்தி ஏற்பட்டது. சுந்தரகாண்டத்துல பார்க்கறோம். நம்ம லங்க முழுக்க தேடி சீதை கிடைக்காத போக சுந்தரகாண்டம் 13வது சர்க்கம் 60வது ஸ்லோகம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாயே தேவீச்சதஸ்ரீ ஜனகாத்மஜாய். அப்பேற்பட்ட ஹனுமாரே ராமனை ஆசிரியிச்சுதான் அவருக்கு தெய்வ பலத்தினாலதான் காரியத்தை சித்திச்சுட்டார். ஆனா நான் அதை பெரட்டி விடுவேன், இதை பெரட்டி விடுவேன், அதை பண்ணிவிடுவேன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட மகானுபாவரே தெய்வ பலத்தை கோரினார். சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறதேயும் சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவேன்னு எல்லா தெய்வத்தையும் நமஸ்கரிச்சுட்டு தான் லங்கைக்கு கிளம்பி போறார். அப்போ தேவதா பிரசாதம் நமக்கு எப்போ வேண்டாம் சொல்லுங்க? கிளம்பினாலும் வேணும், திரும்பி ஆத்துக்கு வரத்தையும் வேணும், படுக்கையிலேருந்து எழுந்துட்டாலும் வேணும், நடந்தாலும் வேணும், ராத்திரி படுத்துக்கிறதையும் வேணும். படுத்துண்டவாள் எழுந்துக்கணுமே கார்த்தால திரும்ப தெய்வத்தோட அனுகிரகத்தோட ஏண்டிட்டு படுத்துக்கணும். படுத்துண்டவாளாவே போயிட்டாலானா யார் எழுப்ப முடியும்? எழுந்துக்கிறான், அன்னாட எழுந்துக்கிறானேடா அர்ஜுனா, இதுக்கே எனக்கு ஒரு கும்பிடு போட வேண்டாமான்னால் பகவான் உத்கிராமந்தம்
ஸ்திதம் வாபி, எழுந்துண்டவன் ஒருத்தர் பிடிச்சிக்காம நிற்கிறானே. 100 கிலோ மூட்டை யாராவது அசைக்காத அசையுமா? அசையிறதே, நடக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, கையாடுறது, காலாடுறது. 100 கிலோ மூட்டை. ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறது. கண்ணில் பார்க்கறதெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறது. காஃபியா குடிக்கிறேங்கிறது, மோரா குடிக்கிறேங்கிறது, இட்லியா சாப்பிட்றேங்கிறது, தோசையா சாப்பிட்றேங்கிறது. யார் உள்ளே இருந்து ஜீரணம் பண்ணுறா? எதை எடுத்து வாயில வேணாலும், வாயில நம்ம போட்டுக்கிற பிறகு தான் நம்ம கையில் போட்டுனதுக்கு அப்புறம் நம்ம கை மீறின விஷயம். இந்த ஆரங்கள்லாம் ஜழிச்சு அடுத்த வேலை பசிக்கிறா போல யார் பண்றாள்? புஞ்சானம் வா குணான்விதம் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா. உள்ள இருந்துட்டு அவர் தானே எல்லாத்தையும் நடத்துறார். எப்ப மறக்கிறதுக்கான நேரம் பகவானே? மர்க்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகா சத்ருன் சம்ஹரமாம் ரக்ஷா ஸ்ரீயம் தாசாய தேகிமே. அந்த ஆஞ்சநேயரே குறிச்சதான ஒரு தியானம், ராகவேந்திர சுவாமிகள் பண்ணினதான ஒரு தியானம். அவரோட வைபவத்தை சொல்றார் குரு சார்வபௌமரான ராகவேந்திர. ஒரு ஸ்லோகம் சொல்றேன். பக்ஷீஷோம்புதி லங்கனே ஜனகஜா விஸ்வாசனே வானரஹா ரக்ஷசம்ஹனனே நிருசிம்ஹ உபதேஷ்டாசோ ஹயோ ரக்ஷசஹ. உலகத்துல எல்லாருக்கும் குருன்னு பேர், எல்லாரும் குரு வரியர் தான். ஆனாலும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு என்ன பேருனால் குரு சார்வபௌமர் அப்படின்னு பேர். எல்லாருக்கும் குருன்னு பேரு, சத்குருன்னு பேரு. இருந்த போதிலும் கூட மகாகுருன்னு சொல்றது உண்டு. ஆனா ராகவேந்திரன் மாதிரி சில பேருக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான பேரு குரு சார்வபௌமர். சுகாச்சாரியாளுக்கு அது போல குரும் முனீனாம் அப்படிங்கிறார் சூத. நமாமி குரும் முனீனாம். பகவத ஆரம்பிக்கிறதையே குருக்கெல்லாம் குருவப்பா எங்க சுகாச்சாரியால். அதுபோல ராகவேந்திர சுவாமிகளை குரு சார்வபௌமர்னு சொல்ற. மத்வ சம்பிரதாயத்துல ஆஞ்சநேயருக்கு 3 அவதாரம் உண்டுன்னு சொல்லுவா. 3 அவதாரம் பண்ணினார் வாயு பகவான். அதுல முதல் அவதாரம் திரேதாயுகத்திலே வாயு பகவானுடைய அம்சமாக ஹனுமாராக வந்தார். துவாபர யுகத்துல பீமனாக வந்தார். கலியிலே இங்க மத்வாச்சாரியராக வந்திருக்காள் அப்படின்பால் வாயு பகவானுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லாரும் எல்லா மதத்திலையும் சமமா சொல்றது ஹரி சர்வோத்தமாங்கிறது எல்லா மதமும் சொல்றதுதான். ஆனா மத்வ சம்பிரதாயத்துல மாத்திரம் இன்னொன்னு சேர்த்துப்பால் வாயு ஜீவோத்தமா அப்படின்பா. ஹரி சர்வோத்தமன்கிறதுல யாருக்கு அபிப்பிராயம் இல்லை, பேதம் இல்லை. அது விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும், அத்வைத்தமா இருக்கட்டும், ஹரிதான் உத்தமன்கிறதே எல்லாம் சரிதான். ஆனால் இவா ஒண்ணு கூட, அதனாலதான் துவைத்தம்னு பேர். ஹரிக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வாயு தத்துவம், பிராண தத்துவம். வாயு ஜீவோத்தமா. ஏன்னால் அந்த வாயுதான், அந்த ஆஞ்சநேயன் தான் எங்க மத்வாச்சாரியால் அப்படின்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலேயே மத்வ மடங்கள் எங்க இருந்தாலும் ஹனுமார் கட்டாயம் இருப்பார். பாக்கி கிருஷ்ணர் இருக்காரோ, ராமர் இருக்காரோ, பாக்கி தேவதைகள்லாம் இருக்கோ இல்லையோ, ஹனுமார் இல்லாத மத்வ மடமே நீங்க சொல்ல முடியாது. அதுவும் ராகவேந்திரா மடம்னு சொன்னா கட்டாயம் ஒரு அரடிக்காத ஒரு ஹனுமார் அங்க இருப்பார். ஒரு சின்ன மூர்த்தியாவது அந்த ராகவேந்திரா பிருந்தாவனத்துல அந்த ஹனுமாரை வச்சிருப்பா. ஏன்னால் ஹனுமார் தான் முக்கிய தெய்வம் அவளுக்கு. ஆச்சாரியனே ஹனுமாருடைய ஸ்வரூபம். ராகவேந்திரர் படத்தை பார்த்தாலும் மார்பில பஞ்சமுகத்தோட ஹனுமார் இருக்கிறதாக சித்திர படத்துல பார்த்தா கவனிக்கலாம். மூலராமர்னு பேரு அவளுக்கு மடத்துல உபாசியமான தெய்வம். இப்படி நம்ம சங்கர மடங்கள்ல சந்திரமௌலீஸ்வரர் பூஜிக்கிறாளும், அதுபோல மத்வ மடங்கள்ல அஹோபிலத்துல எப்படி நிருசிம்மத்தை பூஜிக்கிறாளோ அஹோபில மடங்கள்ல, அதுபோல மத்வ மடத்துக்கு ஒரு அர்ச்சாமூர்த்தி ஏகராமர், மூலராமர். மூலராமோ விஜயத்தே அப்படின்பா, திக்விஜயராமர். மூலராமர்னு ராமரை பூஜிப்பால். யார் ராமரை பூஜிப்பா? ஹனுமார் தானே பூஜிப்பார். மத்வாச்சாரியால் காமிச்ச ஒரு பழக்கம். ஹனுமாருடைய அம்சங்கிறதுனால மத்வாச்சாரியால் ராமனை ஆராதிச்சு காமிக்கலாம். அதனால அந்த மடத்துல ஏக ராமர் பூஜிப்பா. அபிஷேகம் பாலபிஷேகம் பண்றா போல இருக்கும். ராகவேந்திர சுவாமிகள் படத்தை பார்த்தோமானால் தாராபாத்திரம் வச்சுட்டு ராமனை அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். மார்புல பார்த்தோமானா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பார். பிருந்தாவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா போல ஒரு படம் இருக்கும், காமதேனுவும். பின்னாடி பிருந்தாவனமும் இருக்கா போல ஒரு ராகவேந்திர படம் இருக்கும். அதுல பார்த்தோமானாலும் பின்னாடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயருடைய உபாசனையில 5 முகத்தோட இருக்கிற ஆஞ்சநேயர்னு புராணத்துல கிடையாது. ராமாயணத்திலேயோ பெரிய ரூபமாக இருந்தார் அப்படின்னு தான் இருக்கே தவிர 5 முகத்தோட இருந்தார்னு கிடையாது. ஆனா இப்ப 5 முக ஆஞ்சநேயர் பல இடத்துல பிரதிஷ்டை பண்றார்.
பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய பிரதிஷ்டை பஞ்சவட்டின்னு பாண்டிச்சேரி கிட்ட போனோமானால் அங்கே ஒரு 5 முக ஆஞ்சநேயர் வச்சிருக்காள். புதுக்கோட்டை கிட்ட ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காள். எல்லாம் 30 அடி 25 அடி 33 அடின்னு அப்படி பிரதிஷ்டை பண்றாள். 5 முகத்தோடு இருக்கார் ஹனுமார். இதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு? ஏதோ நமக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும், உபாசனையில கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், வடமாலை சாத்திட்டு தெரிஞ்சாத பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த உபாசனா கிரமத்துக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னால் மந்திரசாஸ்திரத்துல இருக்கு. மந்திரசாஸ்திரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை மந்திரராஜம்னு சொல்லப்படுறது. எங்களுக்கெல்லாம் அந்த உபாசனை, அந்த மந்திரோபதேசம் உண்டு. எங்க அப்பா எங்க பரம்பரையில அந்த பஞ்சமுகருடைய உபாசனையும் உண்டு. ஹனுமாருக்கு 5 முகங்கள் சொல்லப்படுறது. அது என்னென்ன முகம்? ஹனுமாரா வானரமா இருக்கிறது ஒரு முகம், சிம்ம ரூபத்துல ஒரு முகம், குதிரை ரூபத்துல ஒரு முகம், பன்றி ரூபத்துல ஒரு முகம், கருடன் முகத்துல ஒரு முகம். சிம்ம முகம், கருட முகம், பன்றி முகம், குதிரை முகம், வானர முகம். இல்லையா? 5 முகம் ஆயிடுதா? குதிரை முகம், கருட முகம், சிம்ம முகம், பன்றி முகம், வானர முகம். இது சேர்ந்தது பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு மந்திரசாஸ்திரத்திலையும் பஞ்சமுக ஹனுமந்தம்னு அவருடைய உபாசனையில உண்டு. அது என்ன 5 முகம், என்ன விசேஷம், அதற்கு என்ன தத்துவம்ங்கிறத ராகவேந்திர சுவாமிகளுடைய வாக்காலேயே அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை பத்தி. அந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார், இந்த 5 முகம் எதனால ஏற்பட்டது, அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய வைபவம் என்னங்கிறத சொல்றார். சமுத்திரத்தை தாண்ட காலத்திலே ஜாம்பவான் அங்கதன் இவாள்லாம் கலப்பி விட, நீ தான் பண்ணணும், உன்னை தவிர யாரும் இல்லை இந்த காரியத்தை செய்யறதுக்குன்னு கிஷ்கிந்தா காண்டம் கடைசி சர்க்கத்துல சொன்னதும் மகேந்திர மலையில மலைக்கு மேல ஒரு மலையா நின்று இருந்தாரா ஹனுமார். கிளம்பிவிட்டார். தெய்வங்கள் எல்லாம் வேண்டினார், கிளம்பினார். பொதுவா ஆகாச கமனம் பண்ண போறார். ஆகாசத்துக்குள்ள ஆகாசத்துக்கு தலைவன் யாருன்னு சாஸ்திரங்கள் சொல்றது பக்ஷிராஜன். ஆகாசத்துக்கு தலைவன் யாருன்னு கஹா அப்படின்னா ஆகாஷ், ககாதிபஹா அப்படின்னு பேரு கருடனுக்கு. பட்சிகளுக்குள்ளேயும் ராஜன், அதனாலதான் பக்ஷிராஜன். எத்தனை பறவைகள் ஆகாசத்துல பறந்தாலும் கருடன் பறக்கிற உச்சத்தை யாரும் தொட முடியாது. அத பாகவதமும் பஞ்சமஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயம் சொல்றது. இருக்கிறதுக்குள்ள பூமியில ஆகாசத்துல பூப்பிரதேசம் எந்த எல்லையோ அந்த எல்லை முற்றும் பறக்கிறாராம் கருடன். ஆகாச கமனம் பண்ண போறோன்னதுமே ஹனுமார் என்ன ஆயிட்டாராம், தன்னை கருடன்னே நினைச்சுட்டார் அப்படிங்கிறது ராமாயணம். சுபர்ணமிவ சாத்மானம் மேனே சகபி குஞ்சரஹா, சுந்தரகாண்டம் முதல் சர்க்கம். சுபர்ணன் அப்படின்னு பேரு கருடனுக்கு, அழகான பர்ணம் உடையவர். தார்க்ஷ்யன்னு ஒரு பேர், வேதம் சொல்றதான பேரு. அதனாலதான் ஆரம்பிக்கிறதையே வேதத்துல அந்த கருடன் எனக்கு எப்பொழுதும் மங்களத்தை செய்யட்டும். ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யஹ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஸ்வஸ்தி நஹா. ஒரு ஆச்சரியம் வேதத்துல எனக்கு பண்ணுன்னு எங்கேயுமே கிடையாது. எங்க எல்லாரையும் நீ காப்பாத்து, எல்லாருக்கும் தான் வேதத்துல சொல்ற. ஒரு காயத்ரி ஜபிச்சா கூட நகாங்கிற சொல்லில்லாத பிரார்த்தனையே கிடையாது. நகாங்கிறது ப்ளூரல், எங்க எல்லாரையும் ரட்சிக்கணும். லோகாசமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்ற ஒரே மதம் நம்ம மதம் தான். எத்தனை மதம் வேணாலும் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், இருந்துட்டு இருக்கலாம். கிறிஸ்துவனும் நன்னா இருக்கணும், முஸ்லீமும் நன்னா இருக்கணும், எத்தனை மதங்கள் உண்டோ, எத்தனை ஜீவராசிகள் உண்டோ, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிற விஸ்வசாந்தியை வேண்ட மதம் நம்ம மதம் தான். அதனாலதான் என்னைக்கு நிலைச்சிருக்கு பார்த்தேல. ஒரு சமயத்துல ஒரு மதம் வீக்கா இருக்கு, அப்புறம் ஒரு சமயம் காணா போயிடுறது. அது போல இல்லை, எப்பொழுதும் நிலைச்சிருக்கு. இந்த எத்தனை மதம் மோதினாலும் அத்தனையிலையும் இருக்கு இந்த ஹிந்து மதம், தனியும் தாண்டி நிலைச்சிருக்கு. காரணம் என்னன்னால் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது உயர்ந்த நோக்கத்தோட இருக்கு இந்த மதம். சன்னோ அஸ்து த்யுபதே சஞ்சதுஷ்பதே சம் நஹா. 2 கால் பட்சிகள், 4 கால் மிருகங்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேதத்திலே வேதம் சொல்றவன் பிரார்த்திக்கிறான். காயத்ரியிலையும் நகான்னு ஒரு அக்ஷரம் வருது. காயத்ரி ஞாபகம் இருந்து ஏதாவது சொல்லி பார்த்தோம்னா வரும். நகான்னு ஒரு அக்ஷரம் வருது. அதுபோல ஸ்வஸ்தினஹா
இந்திரோ விருத்தஸ்ரவாஹா, இந்த இந்திரன் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். விருத்தஸ்ரவஸ் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். பூஷா சூரியன் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். விஸ்வவேதர்கள் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். சொல்லிண்டே வந்து வேதம் தார்க்ஷ்யா, கருடன் எங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும். கருடன்கிறது வேதம் சொல்றதான தெய்வம். ஹனுமான்கிறவர் புராணம் சொல்றதான தெய்வம். வேதத்திலேயே உள்ள தெய்வம்ங்கிறது கருடன். தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி. தெய்வங்களோட காயத்ரி ஆரம்பிக்கிறதையே வேதம் கருட காயத்ரியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. தன்னோ கருட பிரச்சோதயாதி. வேதம் சொல்றதான தெய்வம் கருடன். கருடனாவே நினைச்சுட்டாராம். ரொம்ப தூரம் பறக்கிறதும் ரொம்ப தூரத்தை கடக்கிறதும் கருடன் அளவுக்கு யாரும் முடியாது இல்லையா? அதனால சமுத்திரத்தை தாண்டத்தையும் அங்கேருந்து லங்கத்திலேருந்து திரும்பி வரத்தையும் கருடனா இருந்தாராம் ஆஞ்சநேயர். 5 முகத்துல ஒரு முகம். பக்ஷீஷோம்புதி லங்கனே, பக்ஷீஷனாக இருந்தார் சமுத்திர தரணம் பண்றது. ஜனகஜா விஸ்வாசனே வானரஹா. சீதையை பார்த்து ராமாயணம் சொல்லி ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்து சூடாமணியை பெற்றிருக்கிற காலத்திலெல்லாம் சொரூபத்தோடையே இருந்தார், வானரமாவே இருந்தார். ஜனகஜா விஸ்வாசனே வானரஹா. அப்புறம் சீதை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியில வந்தார். சைத்திய பிராசாதம்ங்கிற ஒரு வனத்தை அழிச்சார். 7 மந்திரிகுமாரால அழிச்சார். 5 சேனாபதிகளை அழிச்சார். அக்ஷகுமாரனை அழிச்சார். 80,000 ராட்சசால அழிச்சார். ராமருக்கு வேலையே இல்லைன்னு பாதிக்கு மேல பண்ணிட்டு வந்துட்டார் இவர். மிச்சமீதி ராட்சசால தான் ராமனும் லக்ஷ்மணனும் அடிக்கிறாள்ங்கிறது பெரிய காண்டம், யுத்த காண்டம். அதுல ஒரு பகுதி யுத்தத்தை ஹனுமாரே விளையாட்டா முடிச்சுட்டு வந்துட்டார் சுந்தர காண்டத்துல. ஒரு பகுதி பலம் போயிடுத்து ராவணனுக்கு. ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹா. சத்ரு நிகிரக தக்ஷன் யாரு? சத்ருக்களை அழிக்கிறவர் யாருன்னால் நிருசிம்மூர்த்தி தான். சத்ரு சம்ஹார மூர்த்தின்னா நிருசிம்மன் தானே. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ரகர்மாசயான் ரம்தய ரம்தய தமோக்ரசக்ரச ஓம் ஸ்வாஹா அபயமபயமாத்மனி பூயிஷ்டாஹ ஓம் க்ஷரௌம். பாகவதம் சொல்றது நரசிம்மத்தினோட பெருமையே. ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலஃ பிரசீததாம். பேர்பட்டதான நரசிம்மா சத்ருக்களை அழிக்கிறதுல தேட்டையானவர். ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹா. இப்ப 3 முகமாயிடுது. சமுத்திர தரணம் பண்ற காலங்கள் எல்லாம் கருடனாக இருந்தார். சீதையை பார்த்து பேசுற காலங்கள்லாம் வானரனாக இருந்தார். சத்ருக்களை அழிக்கிற காலத்துல நிருசிம்மமாக இருந்தார். சத்ரு சம்ஹனனே நிருசிம்ஹா உபதேஷ்டா சௌஹயோ ரக்ஷசா. உபதேசம் பண்ற காலத்துல குதிரை முகத்தோட இருந்தார். ஞானமூர்த்திகள்ல ஞானத்தை தர தெய்வங்கள் 2. ஒன்னு யாருன்னால் ஒன்னு தட்சிணாமூர்த்தி, இன்னும் 2வது யாருன்னால் ஹயக்ரீவர். குதிரமுகமாக இருப்பார். யஜுர்வேத தெய்வத்தையும் குதிரமுகமாக இருப்பார். யஜுர்வேதத்தினுடைய தேவதை இருக்காரே அந்த மூர்த்தி, அவரும் குதிரமுகத்தோட இருப்பார். ஹயக்ரீவர் அப்படின்னு பேர். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோவதேது தஸ்ய நிஸ்ஸரதேவானி ஜன்னுகன்யா பிரவாகவதுன்னு ஹயக்ரீவரோட உபாசனை ஓ பிரசித்தம். ஹயக்ரீவா ஹயக்ரீவான்னு சொன்னோமானால் வாக்குல கங்கா பிரவாகம் போல சரஸ்வதி வருவாள் அப்படின்னு இருக்கு. இந்த ஹயக்ரீவ உபாசனை தான் தேசிகருக்கு. நிகமாந்த மகாதேசிகன்னு வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் பிரசித்தமா இருந்தாலே அந்த பெரிவாளுக்கு பூஜையில சாலக்கிராமத்துல ஹயக்ரீவ சாலக்கிராமம் தான். ஒரு இடத்துக்கு அவர் யாத்திரை போயின்னு இருக்கார். காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டு இருக்கார். மேல்கோட்டு போயின்னு இருக்கார். அது போல யாத்திரை போற காலங்கள்ல கையில பூஜை வச்சுட்டு இருப்பாளோனும். பேழையில சாலக்கிராமம் வச்சுட்டு இருக்கார். ஹயக்ரீவ சாலக்கிராமம். ஒரு ஊருக்கு வந்தார். ரொம்ப தூரம் நடந்து வந்து 1000 ரிக்ஷா எடுத்து அந்த ஊருக்கு வரத்தே ஒரு குளத்தங்கரையில ஸ்நானம் பண்ணார். தீர்த்தத்தை சாலக்கிராமத்திலேயே சேர்த்தார். நைவேத்தியத்துக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சாலக்கிராம பொட்டியை மடுசஞ்சியில வச்சு கட்டிட்டார். ஒரு ராத்து தின்ன அஸ்தமிச்சு போயிடுத்து. தனக்கும் ஆகாரம் இல்லை, பெருமாளுக்கும் இல்லை. தலையில வச்சுன்னு படுத்து நுட்டார். திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு பார்த்தோமானா அந்த வீட்டுக்காரன் வாசல்ல ஓடி வந்து அந்த திண்ணை வாசல்ல அங்க தேடுறான். திண்ணையில தேசிகன் படுத்துன்னு இருக்கா. தேசிகனை எழுப்பி சுவாமி
உங்களோட குதிரை எங்காத்து கொள்ளையில மேயறது, சீக்கிரம் பிடிச்சி கட்டுங்கோ அப்படின்னா. உங்க குதிரை எங்காத்து கொள்ளையில நான் மணிலா போட்டிருக்கேன், மணிலா கடலை பயிர் போட்டிருக்கேன், உங்க குதிரை மேயறது பாருங்கோங்கிறார். அவர் சொல்றார், நான் பாதசாரிப்பா, நான் வந்து சாது, நான் எனக்கு குதிரை இல்லைங்க, நான் ராஜகுமாரனா குதிரையில வர்றதுக்கு, நான் சாதுப்பா, எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா, இல்லை நீங்க தான் இங்க இருக்கேள், உங்க குதிரையா தான் இருக்கு அதுங்கிறான். வந்து பாருங்கோங்கிறான். கொள்ளையில போய் பார்த்தா குதிரையும் காணும், ஒன்றும் காணும்னதும் ஏதோ கனவு கண்டிருப்பேப்பா நீ, குதிரையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுட்டு வெடியற் காலமே இவர் எழுந்துட்டு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு காலால அடுத்த ஊருக்கு போயிட்டா. போனா ஒரு 7-8 மணி இருக்கும். அந்த வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடி வரான். என்னடா அது புடுங்கலா படுத்து ஒரு நாள் ராத்திரி போய் திணையில படுத்துன்றதுக்கு, ராத்திரியும் தூங்க உடல்ல எழுப்பினா இப்பவும் ஓடி வரானே, யாத்திரையும் பண்ண விடாத என்ன, என்னப்பா ஏன் பதறிட்டு வரேன் என்னன்னா, சாமி நேத்திக்கு நான் சொன்னேனே அந்த குதிரை உண்மைதான், அந்த குதிரை எங்க இருக்கு, முடிஞ்சா என் கொள்ளையில மிச்ச கொள்ளையிலையும் மேய விடுங்கோன்னா. ஏண்டா என்ன நடந்தது என்ன சொல்லுன்னால், நேத்திக்கு அந்த குதிரை மேய்ஞ்சுதுன்னு சொன்னேனே, நீங்க கூட கனவுன்னேலே, கார்த்தால கொள்ள பக்கம் கால அலம்பிக்கலான்னு போறேன், அந்த குதிரை வாய் வச்ச இடங்கள்லாம் செடியில இருக்கு, அந்த செடியெல்லாம் தங்கமா போயிடுது அப்படின்னு. இந்த செடியெல்லாம் தங்கமா போயிடுது, அந்த குதிரை மிச்ச செடியும் மேய்ஞ்சுதானா என் பரம்பரைக்கே தாரித்ரியம் போயிடும். தேசிகன் சொல்றார், அப்புறம் தான் தெரிஞ்சுட்டார், அடாடா நேத்திக்கு நான் நைவேத்தியம் பண்ணல ஹயக்ரீவரோட லீலை இது அப்படின்னு நினைச்சுட்டா. அப்படி இருந்த தேசிகன் ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹான்னு வாழ்நாள் முழுக்க உஞ்சுருத்தி தான் எடுத்துட்டு இருந்தார். அந்த பெருமாள்கிட்ட எனக்கு ஒரு மொஹரா குடுன்னு கேட்கல, எனக்கு ஒரு சொர்ணம் குடியா அப்படின்னு கேட்கல. ஒரு பிரம்மச்சாரி எனக்கு கல்யாணமே ஆகல, கல்யாணத்து செலவுக்கும் பணம் இல்லைன்னு வந்து அழறான். காஞ்சிபுரத்தில் அவர் உஞ்சுருத்தி எடுத்துட்டு இருந்த காலத்தில் 10 பேரா கிளப்பி விட்டுட்டான். அவர் வரதராஜன் வசம் அவருக்கு, அவர் பெரிய கோட்டீஸ்வரர், அவரை போய் பார்த்தேன்னா கல்யாணம் ஆகும்னு கிளப்பி விட்டுட்டான். உஞ்சுருத்தி எடுத்துட்டு இருக்கார் தேசிகன், அவர்கிட்ட வந்து அழறான் அந்த பிரம்மச்சாரி. இந்த காலங்களில் கன்னியாசுல்கம்னு புள்ள ஆத்துக்காரா கொடுக்கணும், இப்பவும் வந்துன்னு இருக்கு, இப்ப பிள்ளையே கொடுக்கறா. அந்த காலத்துல பொண்ணுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தான் பெண்ணை வாங்கிக்கணும்னு இருக்கு. அந்த ரீதியில அந்த பையன் ஒரு பொண்ணை பார்த்தான், அவா இவ்வளவு மொஹராக பவுன் கொடுத்தேயானா, இவ்வளவு முத்திர பவுன் கொடுத்தா எங்க ஆத்து பொண்ணை தரேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல, தேசிகன்ட்ட வந்து கேட்கறான். அப்பதான் ஸ்ரீஸ்துதி பண்றார். 24 ஸ்லோகங்கள் கனகதாரா ஸ்தோத்திரமும் 24 ஸ்லோகம், ஸ்ரீஸ்துதி 24. கனகதாராவுக்கு கொஞ்சமும் சலையில்லே தேசிகனோட. ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்தியே, அப்படியே ஸ்ரீ சூக்தத்தோட பதங்களையே போட்டிருக்கார் இந்த ஸ்ரீஸ்துதியிலே. சரணம் அகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் விருணே அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்கே தேசிகனோட பதம் வேத பரிமளம் இல்லையா, அவர் வாக்கெல்லாம் வேதம் இல்லையா. ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்யே யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாமஹமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ. ஸ்தோத்திரங்கள்லாம் இல்லையா, கஷ்டப்படுறேன்னு புலம்புவாளா. தேசிகன் பண்ண ஸ்ரீஸ்துதி இருக்கு, ஆச்சாரியால் பண்ண கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு. என்ன கொடுக்க மாட்டாள் தாயார், பக்தியோட கூட சொன்னோமானா. நானும் சொல்லிட்டு இருக்கேன் 30 வருஷமானா போறார். மனமுருகி தாயார் கொடுப்பால், நம்மளை ரட்சிப்பாளுங்கிற நம்பிக்கையோட சொன்னோமானால், கமலே கமலாட்சவல்லபேத்வம் கருணாபூர தரங்கிதைரபாங்கைஹி அவலோகயமாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாக. உன்னோட தய நிறைஞ்ச கடாட்சத்துக்கு முதல் பாத்திரம் நான் தானே. உனக்கோ கண் வழிய தயை இருக்கானால், யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னு உன் கண் காத்துன்னு இருக்கு துடிக்கிறதானால், அதுக்கு சரியான முதல் பிச்சைக்காரன் நான் தான். யாருக்காவது உபகாரம் பண்ணணும்னு துடிக்கிற அவளுக்கு அந்த உதவியை தேடிண்டு ஒருத்தர் கிடைச்சாலானா அவளுக்கு பெரிய கிஃப்ட் தானே. உதவி செய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு அந்த உதவி பெறவாள் கிடைச்சாலானால் அது ஒரு பெரிய ஒரு சம்பந்தம் தான். அதுபோல ஆச்சாரியால் சொல்றால், உனக்கோ உன் கண்ணோ தயா சாகரமா இருக்கு, தயையை பெருக விட்டுட்டே இருக்கு உன் கண்ணு. யாரை ரட்சிப்போம், யாரை வாழ வைப்போம், யாரை அனுகிரகம் பண்ணுவோம்னு நீ துடிச்சுட்டு இருக்கே, காத்துன்னு இருக்கே. உனக்கு ஏத்த ஆசாமி நான் தான் உன்னோட கருணையை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிற சாத்தக பக்ஷி.
ஒரு ஸ்தோத்திரத்தில் சொல்றால், கண்ணு கூட துறக்காத கூட்டுல இட்டுட்டு போன குஞ்சு பறவை நான் அப்படிங்கிறார். தாய் பறவையும் போயிடுத்து, ரட்சிக்க யாரும் இல்லை, நான் அநாத பறவை போல, கண்ணும் முளைக்கல்லே ரெக்கையும் விரியல்லே, அந்த குஞ்சை யார் காப்பாற்றுவார்? தத்யாத் தயானுபவனோ திரயண தவினாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஷங்க சிஷோ விஷன்னே. நான் ஒரு ரெக்க முளைக்காத, கண்ணு கூட திறக்காத ஒரு கூட்டுல இருக்கிற எல்லாராலையும் கைவிடப்பட்ட அநாத குஞ்சா இருக்கேன். அநாத குஞ்சு பறவை போல நான் இருக்கேன். விஷங்க சிஷோ விஷன்னே. நான் ரொம்ப தாபத்துல இருக்கேனம்மா. விஷன்னே, சம்சார தாபம் ரொம்ப பாதிக்கிறது என்ன. இல்லா கொடுமை ரொம்ப படுத்தர். கொடுமையிலும் கொடுமை, இளமையில் வறுமை அப்படின்னா. வறுமைதான் கொடுமை, பசிதான் கொடுமை, அதுலேயும் இளமையில ரொம்ப கொடுமை. அஸ்மின் அகிஞ்சன விஷங்க சிஷோ விஷன்னே ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னால், நான் பண்ண கர்மா துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம். ஆனா உன் கடாட்சம் அந்த கர்ம பலத்தையும் போக்கி விடாதா? நீ பார்த்தேயானால் என்னுடைய கர்மாவெல்லாம் நாசமாயிடும். எனக்கு கெட்டத்தை கொடுக்கணும்னு இருக்கிறதானே அந்த துஷ்ட பலன்களை கொடுக்கிற கர்ம பலன்கள் இல்லாம அழிஞ்சு போயிடும். அவனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாகா. ஏதோ ஒரு உத்ரண்டி தான் இருக்கு, கும்பமேளா போயிட்டு வந்தேன், ஒரு சின்ன பாட்டில தான் ஜலம் இருக்கு, இத்தனை பேருக்கு நான் அப்படி கொடுப்பேன்னு நினைக்கிறா போல இல்லை. உன் கண்ணு எப்படி இருக்குன்னால் கடலா இருக்கு. எவ்வளவு கடல்ல அள்ளினாலும் குறையுமா? கங்கையில எத்தனை வாளி முண்டாலும் கங்கை வத்தி படுத்துன்னு சொல்லுவாளா? அதுபோல நாராயண பிரணயினி நயனாம்பு வாகா. உன் கண்ணு எப்படி இருக்குன்னால் கடலா இருக்கு, கருணக்கடலா இருக்கு. நானும் ஏழ்மையில துடிக்கிறேன், எல்லா கொடுமையிலும் நானும் கஷ்டப்படுறேன், எல்லாராலையும் கைவிடப்பட்டவனாக நான் இருக்கேன், என்னை காப்பாத்துன்னு ரொம்ப அழகா சொல்றாள் ஆச்சாரியா. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அர்த்தத்தோடு கூட சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. ஒரு சத்தையோட ஸ்தோத்திரங்களை எப்போதுமே நிறுத்தி தான் சொல்லணும். ஆச்சுன்னு இதை முடிச்சுட்டோம், என்ன பண்ண போறோம்? சமையலா 3 விசிலா எடுத்து அடுப்பணைச்சாச்சு ஆயிடுத்துங்கிற போல பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரங்களே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம், நிறுத்தி சொல்லணும். ரொம்ப கத்தியும் சொல்லக்கூடாது. என்ன பஜனையா கத்துறதுக்கு? பஜனையில கூட சமாதானமா பண்ண பஜனை தான் இன்னும் அழகா இருந்தது. ரொம்ப சத்தம் போட்டாலும் அது ஏதோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கு. ஒரே சத்தம் தான் கேட்கறதே தவிர நாமாவளி கேட்கறதுக்கு தானே பஜனை, நாமம் கேட்கறதுக்கு தான், வாங்கி நம்மளும் சொல்றதுக்கு தானே. அப்படியும் இருந்தாலும் நமக்கு ஈடுபட முடியாது. சமாதானமா இருந்தாதான் நம்ம மனசு லயிக்கும். கலப்பி விட்டுவிடக்கூடாது, சமாதானப்படுத்தணும். சத்சங்கமோ இந்த கதைகளோ பஜனைகளோ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கே தவிர நம்ம இது என்ன என்டர்டெயின்மெண்ட்டா, அது ஈவெண்ட்டா, குதிக்க விட்டுறதுக்கு, எல்லாரையும் ஆட்ட விடுறதுக்கு? நாம சொல்ல வைக்கணும், பகவானிடத்துல மனசை செலுத்தணும், சமாதானமா இருக்கணும். எது பண்ணினாலும் சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானத்தை நோக்கி தான் இருக்கணும் லட்சியம். அந்த சமாதானத்துக்கு கேதுவாக இருக்கணும் செய்யறதான சாதனம். ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் சமாதானமா மத்தியம ஸ்வரத்துல நிறுத்தி சொல்லணும். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி. சாம்ராஜ் ஒரு பதத்தையும் நல்ல அகார வடிசல் சாப்பிட்ற நல்ல போஜன ரசிகன் எப்படி ஒரு வாயா எடுத்து அதில் இருக்கிற திராட்சை, கிஸ்மிஸ்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் தனித்தனியாக கடிச்சு ரசித்து சாப்பிடுவானோ, அதுபோல். அதை நான் எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னால், அந்த அனுபவத்தை அடையணும் ஸ்தோத்திரங்கள் சொல்கிற காலத்தில். தத்யாதி தயானுபவனோ திரவினாம்புதாராம். கொஞ்சம் அர்த்தத்தையும் மனசில் வாங்கிட்டோமானா, தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோகமாதா கல்யாணகாத்ரி கமலேக்ஷண ஜீவநாதே அப்படி சொல்ல. அது மாதிரி ஸ்தோத்திரங்களே. அதுபோல தேசிகன் ஸ்ரீஸ்துதி பண்ணியிருக்காள். தாரித்ரியமே இருக்காது, தாரித்ரியமே இருக்காது. ஸ்ரீஸ்துதி கனகதாரா ஸ்தோத்திரங்கள்லாம் அம்பானியா ஆக வேண்டாம், அதானியா ஆக வேண்டாம். ஒருத்தர்கிட்ட போய் நிற்காம இருக்கிறதுக்கு தான் தாரித்ரிய நாசம்னு பேர். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப பணம் வந்தாலும் அது தலைவலி தான். அது 15 விதமான அனர்த்தங்களை கொடுக்கும்னு சொல்றது பாகவதம் படிக்கிறவாளாவது அதை தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக மனம் வந்து கொடுத்துனால் அது தலைவலியில் கொண்டு விட்டுவிடும். ஏதே பஞ்சதசா அனர்த்தாக அர்த்தமூலா மதாரணாம் தஸ்மாத்து அனர்த்தம் அர்த்தாக்கியம் ஸ்ரேயோர்த்தி தூரதஸ்தியஜேது. அதனால தான் தேசிகள்லாம் ஏழ்மையே விரும்பினார். தியாகராஜ சுவாமிகளாக இருக்கட்டும், தேசிகனாக இருக்கட்டும், ஆச்சாரியாலுமே இன்சுருத்தி எடுக்க வந்த காலத்துல தான், பிக்ஷைக்கு பிரம்மச்சாரியா இருக்கிற காலத்துல தான் இந்த ஸ்தோத்திரம் பண்ணினாள். அந்த ஸ்தோத்திரத்தை தனக்கு ஒரு தடவை சொல்லிப்போன்னு சொல்லிண்டாள் ஆச்சாரியால்.
மறுநாளைக்கு அவள் அம்மாவாது, அப்பா இங்கேயோ பிக்ஷைக்கு போன இடத்துல சொன்னியாமேடா, தங்க நெல்லிக்காய் மழை பெஞ்சுதாமேடா, நம்ம அதுலேயும் ஒரு தடவை சொல்லி விடுறாம்பி அப்படின்னு ஆரியாம்பாள் தான் கேட்டாளா? கேட்கல. அதுதான் தெரிஞ்சுக்கணும். கேட்கறது சாமர்த்தியம் இல்லை, ஞாபகமாக குறிப்பு எடுத்துட்டு போய் சுவாமிகிட்ட கேட்கறது சாமர்த்தியம். கேட்காம இருக்கணும். பெருமாளும் தாயாரும் முழிக்கணும், இவாளுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அவா கவலைப்படணும் கண்ணத்தில் கை வச்சு. அதுபோல பக்தியை வளர்த்துக்கணும். அஹைதுகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சம்பிரசீததி அப்படிங்கிறது பாகவதம் அதை தான் சொல்லி கொடுக்க. பாகவதத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லி தரதுன்னால், நீ கேட்கக்கூடாது, பெருமாள் திணறணும், இவனுக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்னையே சுத்தி சுத்தி வரானே. அகிஞ்சன தொச்சரணாரவிந்த பிரேம, ஒன்றும் எதிர்பார்க்காத, ஒன்றும் இல்லையாத பொழுதிலும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை செய்யணும். அதுக்குதான் பக்தின்னு பேர், சுத்த பக்தின்னு பேர். அதை செஞ்சவர் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அவரை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம், ஹனுமாரை பத்தி. தேசிகன் அதுபோல ஸ்தோத்திரம் சொன்னார். அங்கேயும் கணக்க மழை பெஞ்சுது, அந்த பிரம்மச்சாரிக்கும் கல்யாணம் ஆச்சுங்கிறதெல்லாம் ஹயக்ரீவரோட உபாசனை. கடலூர் பக்கத்துல திருவகீந்திரபுரம்னு க்ஷேத்திரம், அங்கே மலை மேலே தானே தன் கையால் கட்டியிருக்கார் ஹயக்ரீவர் கோவில். தேசிகன் கட்டினதான ஆலயம் குன்று மேலே இருக்கு. கீழே தேவநாத பெருமாள், தேவநாதருக்கு தன் கையால் ஒரு கிணறு வெட்டியிருக்கார். ஒரு சொம்பு ஜலம் வேணும்னா யாரையாவது கொண்டு வாங்குறோம், நம்ம தூத்தம் எடுத்து குடிக்கிறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. தேசிகனோட பெருமை என்னன்னால், ஏதோ ஸ்தோத்திரம் பாடினார்ங்கிறது ஒண்டி இல்லை, கைங்கரியம் முக்கியம். தங்கையால ஒரு கிணறு தேவநாத பெருமாளுக்கு வெட்டியிருக்கார். இன்னைக்கும் கோவிலுக்கு போனோமானா தேசிகர் வெட்டின கிணறுன்னு இருக்கு. ஒத்தரா இருந்து வெட்டியிருக்கார், 10 ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வெட்டல, தானே தோண்டி தோண்டி தோண்டி. அப்பேற்பட்ட நிகமாந்த தேசிகன் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தேல? அவர் சரித்திரம்னு பார்க்கறதே, உமக்கே நான் ஆட்செய்வேன் மற்ற இனங்காமங்கள் மாற்று, வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்றாள் இல்லையா ஆண்டாள். மற்ற இனம் காமங்கள் மாற்றேளோர் எம்பாவாய், எதையும் கேட்க மாட்டேன், ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பேன்னால், விழிச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க உனக்குன்னே நான் இருப்பேன், உன் நாமத்தை சொல்லிட்டு இருப்பேன், உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பேன், உன் கிரந்தங்களை படிப்பேன், உன் கதைகளை பாடுவேன், உன் கதைகளை ஓடி போய் கேட்பேன், புஷ்பம் துளசி வச்சுன்னு உனக்கு அர்ச்சனம் பண்ணுவேன், உன் மந்திரத்தை ஜெபிப்பேன், உன் நாமத்தை சொல்லுவேன், உனக்கே நான் இருப்பேன், ஆனா ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்படிங்கிறது தான் பக்தியில உயர்ந்த பக்தி. அதுக்கு தான் பராபக்தின்னு பேர். தேசிகன் அப்படிதான் இருந்தார். அந்த ஹயக்ரீவருடைய உபாசனை தேசிகனுக்கு. அதுக்காக சொல்றேன், மத்வ சம்பிரதாயத்திலையும் வாதிராஜ சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் ஹயக்ரீவ உபாசனை தான். வாதிராஜ சுவாமிகள்னு பஜன சம்பிரதாயத்திலையும் நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்கார். அவருக்கு இந்த ஹயக்ரீவ மந்திரம் தான் ஜபிப்பாராம். குதிரை முகம் இல்லையா, அதனால ஜபமாலை பையும் குதிரை முகம் மாதிரியே இருக்கும். அந்தந்த தேவதைக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கிறது. குதிரை முகம் மாதிரியே இருக்கும் ஜப பை. அதுக்குள்ள கையை விட்டுட்டு, இப்போ இஸ்கான்லாம் கிருஷ்ணர் போட்ட ஜப பை வச்சுட்டு இருக்கா இல்லையா, பழைய காலத்துல சம்பிரதாயத்துல குதிரை முகம் மாதிரி இருக்கும். கையை உள்ள விட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாலனா குதிரை மூஞ்சி மாதிரி தெரியும். அதுபோல ஜபம் பண்ணிட்டு இருக்கார். குதிரை உபாசனைங்கிறதுனால தலை நிறைய கூடையில கடலை வச்சுன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். பெருமாள் வருவார், சாப்பிடுவார்னு நம்பிக்கையோட. கீர்த்தனையில அவரே கூப்பிடுறார், ஊட்டக ஏலோ மையல்ல தூலோ ஆட்ட சாக்கேலோ ஸ்ரீகிருஷ்ண கிருபாலோ பாரோ முராரே பாலக சௌரே. அவரோட கீர்த்தனம் வாதிராஜன். சரதிந்துவதனா சரசிஜனயனா ஸ்ரீ ஹயவதனா. அவரோட கீர்த்தனைகள் முழுக்க ஹயவதனா ஹயவதனான்னு இருக்கும். ஹயன்னா குதிரை, குதிரை முகத்தோடு உடையவர். ஸ்ரீ ஹயவதனா. அவர் ஜபம் பண்ண பண்ண என்ன ஆகுமாம், குதிரை ரூபத்துல உபாசிக்கிறார் இல்லையா, ஏ யதாமாம் பிரபத்யந்தேன்னு அந்த குதிரை ரூபத்திலேயே பகவான் அவர் தோல்ல கை போட்டுண்டு அவர் தலையில இருக்கிற கூடையில இருக்கிற கடலையே சாப்பிடுவார் அப்படின்னு அவரோட சரித்திரம். அந்த படம் கூட அபூர்வமா உண்டு. மத்துவ மடங்கள் போய் பார்த்தேலானா ஒரு சுவாமிகள் ஜபம் பண்ணிட்டு இருப்பார், பின்னாடி ஒரு குதிரை தோல்ல கை போட்டுண்டு கடலையை சாப்பிட்டு இருக்கும். ஹயக்ரீவ உபாசன். அந்த ஹயவதனராயும் இருக்காராம் ஹனுமார். ஏகாக பித்தர கதையை சொல்லிட்டு இருக்கேன். குதிரை முகமாய் இருக்கிற ஒரு முகம் ஹனுமா இருக்கு. ஹனுமத் பிரபாவம் தான் சொல்லிட்டு இருக்கேன். குதிரை முகமாய் இருக்கிற ஒரு முகம். அந்த குதிரை முகங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொன்னேன். பக்ஷீஷோம்புதி லங்கனே ஜனகஜா விஸ்வாசனே வானராக ரக்ஷசம்ஹனனே நிருசிம்மஹ உபதேஷ்டாசௌ ஹயோ ரக்ஷசா
சமுத்திரத்தை தாண்டறதே கருட முகமாக இருந்தார், சீதைட்ட பேசுறதே வானர முகமாக இருந்தார், சத்ருக்களை நிகிரகம் பண்றதே நிருசிம்மமாக இருந்தார். ராவணனோட தர்பார்ல போய் உபதேசங்கள் பண்ற காலத்துல ராவணா தர்மத்தை மீறாதே, பரதாரத்தை வச்சுக்கிறது அதர்மம், திருப்பி கொடுத்துடுன்னு சொல்ற காலங்கள்ல உபதேசம் பண்ற ஹயக்ரீவராக இருந்தார். சொன்னதை கேட்கல ராவணன்னதும் ஒரு ஊரை அழிக்கணுமானால் பன்றியை விட்டா அழிஞ்சு போயிடும்பா. பன்றி உள்ள பூந்துதானால் வாகனத்திலேயே பன்றி விட்டா அப்புறம் அந்த வாகனம் வச்சுக்க மாட்டா, உன்னை வித்துடுவா. பழைய காலத்துல அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. பன்றிப்பட்ட வாகனத்தை அப்புறம் வச்சுக்க மாட்டா, அழிவுக்கு அடையாளம்பா. அதுபோல பன்றி உள்ள பூந்தா எப்படி அழியுமோ அதுபோல சொன்னதை கேட்கல ராவணன்னதும் லங்கையை அழிச்சா. அந்த லங்கையை அழிக்கிற காலத்துல பன்றி முகமாக இருந்தார், வராக முகமாக இருந்தார். உபதேஷ்டாசௌ ஹயோரக்ஷசா சத்ருக்ஷேத்திர விதாரணே கிட்டியபூத். கிட்டின்னு பேரு பன்னிக்கு. கிட்டியபூத் பன்றியாக இருந்து அந்த லங்கையை அழிச்சார். இப்படி 5 முகமாக இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் எஃப் பஞ்சதெய்வானனஹா, ஆனனம்னா முகம். இப்படி என்னோட உபாசிய தெய்வம் 5 முகத்தோட பிரகாசிக்கர். பக்ஷீஷோம்புதி லங்கனே ஜனகஜா விஸ்வாசனே வானரஹ ரக்ஷஸ் சம்ஹனனே நிருசிம்ஹா உபதேஷ்டாசு ஹயோ ரக்ஷசா சத்ருக்ஷேத்திர விதாரணே கிட்டியபூதி எஃப் பஞ்சதெய்வானனஹ மந்திரேசஹா. மந்திரங்களுக்குள்ள ராஜம் இது. இந்த ஹனுமார் மந்திரத்திலேயே நூற்றுக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு. தசாட்சரி இருக்கு, பஞ்சாட்சரி இருக்கு. இதுபோல ஹனுமாருடைய மந்திரத்திலேயே நிறைய அக்ஷரங்கள் கொண்டது இருக்கு. அதுல இந்த பஞ்சமுக மந்திரம் மந்திரேசஹா. அந்த ஹனுமார், அந்த மந்திரத்தினால கொண்டாடப்படுற அந்த ஹனுமார் மந்திரேசோ லசதாத் சதா சஹிருதிமே, எப்போது என் ஹிருதயத்துல இருக்கட்டும். ஹிருதயத்துல இருந்து என்ன பண்ணணும் ராகவேந்திரருக்கு? ராகவேந்திரர் சொல்றார், இப்படி 5 முகத்தோடு இருக்கிற ஹனுமார் எப்போது என் ஹிருதயத்துல இருக்கட்டும். இருந்து என்ன பண்ணணும்னால் ஸ்ரீ ராம பக்தி பிரதஹா, அவரை போல ராமனிடத்துல எனக்கு ஒரு பக்தியை கொடுக்கட்டும், ராமநாமத்துல ஒரு நிஷ்டையை கொடுக்கட்டும், ராமாயணம் படிக்கிறதுலையும் சொல்றதுலையும் எனக்கு ஒரு ஆசையை மேல மேல தூண்டட்டும். என் ஹிருதயத்துல இருந்துட்டு மந்திரேஷோ லசதாத் சதா சஹிருதிமே ஸ்ரீராம பக்தி பிரதஹா. பேர்பட்ட ஆஞ்சநேயர் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஸ்லோகம் இது. அவர் பண்ணினதான ஸ்லோகம். ஒரு வெங்கடேஸ்வரர் கோவிலும் கட்டியிருக்கா அவர் மந்திராலயத்தில். அந்த கோவில்லையே ராகவேந்திர சுவாமிகள் வாழ்நாளில் உபயோகப்படுத்தின பாதுகையும் இருக்கு. 350 வருஷமா மந்திராலயம் போனால் அவசியம் அதையும் பார்த்துட்டு வரணும். அங்கே ஆஞ்சநேயர் சந்நிதியும் இருக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர், அந்த வெங்கடேஸ்வரர் எல்லாம் இவரோட உபாசனை, ராகவேந்திர சுவாமிகளோட உபாசனையில பேர்பட்ட ஹனுமார் லங்கையை துவம்சம் பண்ணி சீதாலாபத்தை ராமனுக்கு ஏற்படுத்தி புஷ்பக விமானத்திலே ராவணாதிகள்லாம் மதமானதும் விபீஷணாதிகளோட திரும்பி வரார். ஹனுமாரும் கூட வரார். முதல்ல பறந்து போனார், இப்போ உட்காத்தி வச்சு அழிச்சுன்னு வரார். பெருமா காலடியில உட்காந்துட்டு ஸ்வேத புஷ்பக மாருஹ்யே சீதையா சஹ ராகவா சுக்ரீவாதி பவத் பக்தைஹி. சுக்ரீவாதிகளோட விபீஷணாதிகளோட புஷ்பக விமானத்துல வந்து பரத்வாஜாசிரமத்துல இறங்கினார். இறங்கினதுமே பரத்வாஜர் சொன்னார், அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் உங்களை அனுப்புவேன். முதல்ல பரதாழ்வானோட வந்த வாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன், இப்ப ராமா ஒன்ன சேர்ந்த வாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன். ராமாயணத்திலே ஒரு கதாபாத்திரத்துக்கு கூட பரத்வாஜர் சாப்பாடு போடலேன்னு இருக்கக்கூடாது. ராமாயணத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நான் சாம்போட்டேன்னு இருக்கேன். இப்படி ஒரு ஆசை அவருக்கு, பரத்வாஜருக்கு. முதல்ல பரதனோட வந்த அயோத்தியாவாசிகள் சைன்யங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். இப்ப ராமனோட வந்த பரிவாரங்கள் சுக்ரீவாதிகள் விபீஷணாதிகள். என்னமா அவர் ஒரு ரிஷிக்கு முடியும்னால் அக்னிஹோத்ரியால என்ன முடியாது. அக்னி உபாசனம் பண்றவாளால சகலமும் முடியும். சர்வமருகத்தி, அவ எல்லாத்துக்கும் அருகாலவா. பிரம்மவித் சர்வமருகத்தி. அந்த பரத்வாஜர் அந்த காரியத்தை திறம்பட நடத்துறார். தேவதைகளுடைய சகாயத்தோட அவளுக்கெல்லாம் உத்தரவு பண்றார். இப்படி இப்படி சமையல்லாம் இருக்கணும்னு, இப்படி இப்படி உபச்சாரங்கள் இருக்கணும்னு ஷட்ரசோபேதத்தோட ஆகாரம் இலை போட்டு பரமாறுற காலத்துல சுவாமிக்கோ பதறது. பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ணிட்டு இருப்பானே பரதன், மத்தியானத்துக்கு மேல ஆயிடுத்தே, நான் வரலேங்கிற தாபத்துல ஏதாவது அக்னியில உழுந்துட போறானே, அவனுக்கு நான் வந்துட்டு இருக்கேங்கிற தகவலாவது சொல்லணும். நான் வரலேன்னா கூட வந்துட்டு இருக்கேங்கிற தகவலாவது யாராவது சொன்னா தேவலையே.
யாராவது சொன்னா தேவலையேன்னதும் உடனே சட்டுன்னு செய்தி சொல்லக்கூடியவர் யாரு? ஹனுமார் தான். சட்டுன்னு போய் ஒரு காரியத்தை நடத்திடுவான்னா கவலையை போக்குறவர். அதனால இலை இங்கே போட்டு பரமாறின்னு இருக்கா. அதுக்குள்ள ஹனுமன்னே நீ போய் பரதன்ட்ட சொல்லு, நான் வந்துட்டே இருக்கோம், நாங்கள்லாம் கவலைப்படாதேன்னு சொல்லுன்னார். நேர போய் பரதன்ட்ட சொன்னாருங்கிறது வால்மீகி ராமாயணத்துல பிரசித்தம். அப்புறம் பரதனோட ஹனுமார் இருக்கிற காலத்துல புஷ்பக விமானத்துல ராமர் வந்து இறங்கினாருங்கிறது வால்மீகி ராமாயணம். ஆனா பத்ம புராணத்திலையும் இன்னும் சில புராணங்கள்லையும் ஒரு கதை சொல்றால், ஹனுமார் என்ன பண்ணார், பரதன்ட்ட ராமன் இதோ வந்துட்டே இருக்கார், அக்னியில விழாதீங்கன்னு அவரை சமாதானப்படுத்திட்டு ஒரு காரியத்தை செய்ய சொன்னா செஞ்சுட்டேன்னு திருப்பி வந்து சொல்லணுமோனோ. அந்த தூதனுடைய லட்சணத்திலே திருப்பி பரத்வாஜாசிரமம் வந்துட்டார். திருப்பி பரத்வாஜாசிரமம் வந்துட்டார். ஆழ்வாருடைய அனுபவம் பத்ம புராணத்திலையும் இதற்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்க பாசுரம். வாதமாமகன் மர்க்கட்டம் விளங்கு மற்றோர் சாதியன் ரொழிந்திலை உகந்து காதல் ஆதரம் களனினும் பெருகச் செய்த தகவினுக்கில்லை கைமாறென்று கோதில் வாய்மையினாயொடு உடனே உண்பன்னான் என்ற உன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமன்றடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், திரும்பி வந்துட்டாராம் ஹனுமார். அதற்குள்ள இங்க ஆபோஷனம் போட்டு பந்தி ஃபுல்லா எடுத்து குழம்பு விட ஆரம்பிச்சுட்டா. சமையல் நடந்துன்னு இருக்கான், இடமும் இல்லை, இலை போடுறதுக்கும் வழி இல்லை. பந்தி ஆரம்பிச்சுட்டா அடுத்த பந்தியில் தானே சாப்பிடுங்கப்பா. 12:30 விட்டு அப்புறம் 12:45 தானே. அதனால என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு கவலைப்படுறதே ஹனுமாரை பார்த்துட்டு வந்து நிற்கிறார். ஆனா தகவல் சொல்லணுமேன்னு ராமன்ட்ட வந்து தகவல் சொல்றார். பரதன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னதுமே பழைய காலங்களில் வாழை இலை தாமரை இலை மாதிரி தான் இருந்துதான். அழ்வார் சொல்றார், பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் இதை அனுபவமா சொல்றார். தாமரை இலை போல ஒரே நடுப்புற தண்டு கிடையாதான், ஒரே இலையாதான் இருந்துதான். ஹனுமான் வந்து இது மாதிரி நான் சொல்லிட்டேன் பரதன் இடத்துல, அண்ணா வந்துட்டே இருக்கார் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேங்கிற சந்தோஷ செய்தி சொன்னதுமே ராமருக்கு அடாடா ஆஞ்சநேயனை இவ்வளவு கைங்கரியம் பண்றவரை சாப்பிட்ற நாளைக்கு விட்டுட்டு சாப்பிட்றமே அப்படின்னு என்ன பண்ணாராம், அந்த இலையில கையால ஒரு கோடு போட்டாராம். அதுலேருந்து வந்தது தானா வாழை இலையில தண்டு வந்துதான், அதுலேருந்து வந்தது தானா நடுப்புற தண்டுங்கிறது. ஒரு கோடு போட்டுட்டு ஹனுமன்னே உனக்கு தனியா இலை வேண்டாம், பந்தியிலேயே இடம் இல்லை, இங்கே வா என் முன்னாடி உட்காந்துக்கோன்னு சொல்லி தான் ஒரு வாய் சாப்பிட்றதா, ஹனுமனுக்கு ஒரு வாய் ஊட்டுறதான். ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திலே இது மாதிரி ஒரு காட்சி. இது யார் பண்ணிட்டு இருக்கான்னா நம்பெருமாள் தான் பண்ணிட்டு இருக்கார். ரங்கநாதா எந்த ஹனுமான பக்கத்துல வச்சிருந்து வாத மாமகன், அவன் வாயுகுமாரன், மர்க்கட்டம், தன் ஸ்டேட்டஸுக்கு கீழே இருக்கிறவாளோடையே சேர்ந்து சாப்பிட யோசிப்பா. நமக்கு ஒரு டைம்னா அடுத்தது ஒரு டைம்னு வச்சிருக்காலும் அதுபோல இங்கே ஆழ்வார் சொல்றார், மர்க்கட்டம் விலங்கு, அதுவே நில கொள்ளாதது. மர்க்கட்டம்னாலே சேஷ்டை எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறது, விலங்கும் கூட, மனுஷ்ய வர்க்கமும் இல்லை. வாயுகுமாரன் அவன். வாத மாமகன் மர்க்கட்டம் விலங்கு மற்றொரு சாதியின் ரெண்டொழிந்திலை. அது வேற வர்க்கமாச்சே, நான் வேற வர்க்கம்னு நினைக்கிறையாம் பெருமாள். அது மர்க்கட்டமாச்சே, நான் அது வானரன், நான் நரனாச்சேன்னு நினைக்கலையா. அது மிருகமாச்சே, நான் மனுஷனாச்சேன்னு நினைக்கலையா. மற்றொரு சாதியன் ரொழிந்திலை உகந்து காதல் ஆதரம். அந்த ஹனுமானை பார்த்ததுமே பொங்கறதான் அன்பு பகவானுக்கு. ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு ஹனுமாரை பார்த்ததுமே பொங்கறதான். அந்த பொங்கறது எப்படி இருக்குன்னால் கடலினும் பெருகச் செய்த, கடலுக்கு மேல பொங்கறதான். சந்திரனை கண்ட கடல் பொங்கும்னு சொல்லுவா பௌர்ணமியில, அமாவாசை பௌர்ணமியில கடல் கொஞ்சம் அதிகமாவே பொங்கும்பால். ஆனா கடலுக்கும் மேல பொங்கறதான் பக்தால பார்த்ததும் எங்க ஊர் பெருமாளுக்கு. பக்தன் முத்தன் வந்து நின்னானால் அப்படி பொங்கறதான் மனசு. காதல் ஆதரம் கடனினும் பெருக செய்த தகவினுக்கில்லை கைமாறு. ஹனுமன்னே நீ ஒரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு செய்யற ஒரு உபகாரத்துக்கும் நான் என்னடா செய்ய போறேன் உனக்கு. சீதையை போய் பார்த்துட்டு வந்தேன், அங்குலியகத்தை கொடுத்துட்டு வந்தேன், சூடாமணியை வாங்கிட்டு வந்தேன், ஓஷதி பர்வதம் கொண்டு வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினேன், லக்ஷ்மணனுக்கு உயிரை கொடுத்தேன். இப்ப சீதைய பரதனையும் போய் பஞ்சாக்னி மத்தியில தபசு பண்ணி அயோத்தி ஜனங்களையும் காப்பாத்தினேன். உன்னுடைய வாக்கு எப்படி இருக்குன்னால் கோதில் வாய்மையினாயொடுமுடனே உண்பன்னான். இப்பேற்பட்ட அருமையான வாக்குடைய
உன்னோட தானே நான் சேர்ந்து சாப்பிடுவேன், அதனால வா என்னோட உட்காந்துக்கோன்னு ஒரு இலையில ஒரு பகுதி ஹனுமார் சாப்பிட்றாராம், ஒரு இலையில ராமர் சாப்பிட்றானா. மரியாதா புருஷோத்தம். நேற்றுக்கு சொன்னேன் சபரி மோட்சத்துல கடிச்ச பழத்தை கூட வாங்கிட்டார்னு வால்மீகி ராமாயணத்துல கிடையாதுன்னு. இங்க துணிஞ்சடிச்சு ஆழ்வார் சொல்றார், ஒரு இலையில நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கோ. இப்படி யாரா சாப்பிடுவாளா? கணவன் மனைவி தான் சாப்பிடுவாள், அன்பு மேலீட்டிலே. அது கல்யாணத்தன்னைக்கு அன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிடுவா, அப்புறம் அடுத்த நாளெல்லாம் தட்டை அவரே எடுக்கணும். இந்த தட்டில் யாரு சாப்பிடுவாம்பா? கோதில் வாய்மையினாயொடு உடனே உண்பன் நான் என்றே. இது மாதிரி நீ பண்ணினேங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஒன்பொருள் எனக்கும் ஆதல். அந்த குரங்குக்கு கொஞ்சமும் சலை இல்லாதவன் நான் தான். ஆழ்வார் ஹனுமாரோட செத்துக்கிறாரானால் இல்லை, மர்க்கடம் விலங்கு. குரங்கு எப்படியோ விலங்கு எப்படியோ எல்லா சேஷ்டையும் எங்கிட்டையும் இருக்கு. ஹனுமாரோட பிரபாவத்தை விட்டுவிடும். அது குரங்கு அது விலங்குன்ன பொழுதிலும் அதையும் மதிச்சு நீ எப்படி பரத்வாஜா. அதுவும் சாப்பிட்றது எந்த இடத்துல? எங்கேயாவது பீச்சில் பார்க்கல இல்லை, ஆச்சாரசீலரான பரத்வாஜர் ஆசிரமத்தில் உட்காந்துட்டு பந்தியில் வர மாதிரி ஆபோஷனம் போட்ட இலையில ஹனுமாரையும் ஒரு இலையில சாப்பிடுங்கிறாராம். பரத்வாஜர் என்ன நினைப்பாருன்னு நினைக்க வேண்டாமா? இங்க இந்த எச்செல்லாம் பண்ணிட்டு இருக்குமே, பரத்வாஜர் என்ன சாப்பாடு ஆசையோடு போடுறவர் இப்படி வலது கையாலையும் இடது கையாலையும் அப்பளாத்தை கடிச்சுட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாருனாவது கொஞ்சம் சங்கோச்சம் வேணுமோன்னு சாப்பிட்ற இடத்த கொண்டாவது. சாப்பிட்ற இடத்து ஹோட்டலில் சாப்பிட்டா விஷயம் வேற, இடது கையாலையும் வலது கையாலையும் சாப்பிடலாம். ஒரு அக்னிஹோத்திரியாத்தில் போய் உட்காந்து இடது கையால் அப்பளத்தை கடிச்சுன்னு வலது கையால் வடையை கடிச்சுட்டு இருந்தா ஆபோஷனம் போட்டு வைதிக பந்தியில் பரமாறுற காலத்தில். அதுபோல பரத்வாஜர் என்ன நினைப்பார்னு கூட நினைக்காத அப்படி குரங்கிட்ட உள்பட அன்பு செலுத்துற என் தெய்வமே, நானும் குரங்கு போல தான் இருக்கேன், தாவிண்டே இருக்கு என் மனசு. என் மனசும் சேஷ்டையில கொஞ்சமும் குறையில்லை. மர்க்கடம் விலங்கு. அந்த விலங்கு அப்படி போஷிச்ச நீ என்னை கைவிட மாட்டேன்னு நம்பி வந்திருக்கேன் ஸ்ரீரங்கத்துக்கு. ஆதலால் ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென்றடியினை அடைந்தேன். அந்த குரங்கையும் கைவிடாதனே. ஏழை ஏதலன் கேழ்மகன் என்றெண்ணாது. இதுக்கு முதல் பாசு. ஒரு ஓடந்தல்ற குகனையும் ஓடி போய் கட்டிண்டவன் நீ. உம்பி எம்பி எனக்கும் தம்பி லக்ஷ்மணன்னா குஹா உனக்கும் தம்பி. இவள் உன் தோழி. சீதையை காமிச்சு இது உன்னோட தோழிங்கிறாராம் ஆழ்வார் குகனிடத்துல போய். நீனும் எனக்கு ஒரு தோழன், நீ என் தம்பி லக்ஷ்மணன் உனக்கும் தம்பி. உம்பி எம்பி என்று இப்படியெல்லாம் பகர்ந்த ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளே உன்னை நம்பி வந்திருக்கேன். ஆதலால் வேண்டுமென்றடியினை அடைந்தேன். இப்படி ரட்சிக்கிற தெய்வம் ஜாதி மதம் பார்க்காதே, குணங்கள் பார்க்காதே, குணதோஷம் பார்க்காத ரட்சிக்கிற தெய்வமான ராமாவதாரம் பண்ணின ஹே ரங்கநாதா, உன் காலடியை அண்டிருக்கேன். அடியினை அடைந்தேன் அணிபொருள் திருவரங்கத்தம்மானே. அந்த ரங்கநாதா நீ என்னை எப்பொழுதும் கைவிடாத காப்பாத்து. ஹனுமானை அப்படி போஷிச்ச நீ, குஹனை அப்படி கொண்டாடின நீ, என்னையும் கைவிடக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் வேண்டின அழகான ஹனுமத் பிரபா. ஹனுமாருடைய வைபவங்கள் அலாதியானது. பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஞான தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறா ஹனுமார். ஞானி ஹனுமார் உடனே பரதாதிகளையும் கூட வச்சுட்டு, மகர்ஷிகள் சில பேர் எல்லாமும் ராமனிடத்துல, அவர் வசிஷ்டரோட சிஷ்யராச்சு, ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டங்கள்லாம் படிச்ச வசிஷ்டருடைய சிஷ்யனா இருக்கிறதுனால நீங்க எங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணணும்னு சொல்ல, ஹனுமாரை பிரதானமாக கொண்டு பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியா பரம் வியாக்கியாந்தம். இந்த ஸ்லோகம் பட்டாபிஷேக ஸ்லோகம் இல்லை. சீதையை பக்கத்துல வச்சுட்டு பரதாதிகளை கூட வச்சுட்டு ஹனுமாருக்கு ஞானோபதேசம் பண்ற தியான ஸ்லோகம். ஞானியான ராமன் ஞான ஆஞ்சநேயருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ற அழகான ஸ்லோகம். பிரபஞ்சனன்னு வாயுக்கு பேர். பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியா பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிரதம் ராமம் பஜே ஷியாமலம். அப்படி ஞானோபதேசம் பண்ற ஷியாமல ராமனே நான் பஜிக்கிறேன், ஜெகன்மோகன சுந்தரனே புவன சுந்தரனை நான் பஜிக்கிறேன்னு அழகான தியானம். அங்கே ஹனுமாருக்கு உபதேசம் பண்ணதை தான் நான் சரியா சொல்றேனான்னு தேர்தட்டில் ஒரு தடவை ஹனுமாரை பார்த்து பார்த்து கேட்டுக்கிறார் பார்த்த சாரதி அப்படி. அங்கே சொன்னேனே, ஏன்னா ஒரு இடத்துல ஒன்று சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லக்கூடாதுன்னு. அங்கே அயோத்தியில் நான் உபதேசம் பண்ணேனே, அது அர்ஜுனனுக்கும் சரியா அதையே பண்றேனா அப்படின்னு ஹனுமாரை பார்த்து பார்த்து கேட்டுண்டார் அப்படின்னு. இப்போ ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சுட்டேன் பார்த்த சாரதியாய். இன்னைக்கு கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சுட்டேன். அதனால எல்லாருக்கும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம், சாத்திய சாதகருடைய அனுகிரகம்,
ராமபக்தி நமக்கு அவர்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்? அசாத்திய சாதக சுவாமின்னு கிம்ம சாத்தியம் தப பிரபோன்னு ஆரம்பித்த கட்டங்கள்லாம் தாண்டியாச்சு நம்ம வாழ்க்கையில். இப்போது வேற ஒரு கட்டத்தில் இருக்கோம். நம்ம வேற ஒரு கட்டத்தில் என்னென்னால் குடும்பம் நடத்தணுங்கிற கவலை இல்லை, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கணுங்கிற கவலை இல்லை, எது பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டோம். அந்த திருப்தி இக வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் இங்கே வந்து ஆனந்தமாக அனன்யால இருக்கோம். இனிமே இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. என்னன்னா அந்த ஹனுமார் நமக்கு அந்த ராமநாமத்தில் ஒரு நிஷ்டையும் சீக்கிரம் ராமாயணம் கேட்குற பாக்கியத்தையும் கொடுக்கட்டும். அனந்த நாராயணன் ரொம்ப ஆசையோடு இருக்கார் ராமாயணம் நடத்தணும்னு. அந்த ராமாயணத்தையும் சம்பூர்ணமாக கேட்குற பாக்கியத்தை சீக்கிரமே அந்த ஆஞ்சநேயர் கொடுக்கட்டும்னு பிரார்த்திச்சுட்டு நானும் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்ரத்தையோடு வந்து கேட்குறேன். நீங்கள்லாம் வந்து கேட்குறத பார்த்தா நானும் இங்கே ஒரு வில்லாவை புக் பண்ணிட்டு வருஷம் முழுக்க சொல்லலாமோன்னு தோன்றது. ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டான். இப்போ என் வயசுக்கு இங்கே புக் பண்ண முடியாது. அதனால ராமரோட சங்கல்பம் அனந்த நாராயணன் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ வந்து சொல்கிறேன். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியம் அகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் பட்டேப்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 பாலாம்பிகேஷ வைத்யேஷா பவரோக ஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி. நமஸ்காரம்.